வந்தார். நேற்று எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? இன்றைக்கு மாலை வரை நமக்கு இந்த ஞான கூடுகையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அரசு விடுமுறை. நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. தாவீது சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிறோம் உங்களுடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை காட்டிலும் உங்களுடைய ஆலயத்தின் பிரகாரத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அந்த ஆண்டுடைய சமூகம், ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கு பாருங்க, அதை விட விலையேறப்பட்டது எதுவுமே இல்லை. அதை விட விலையேறப்பட்டது எதுவுமே இல்லை. இந்த உலகம் ஒரு மாயம். இந்த உலகம் ஒரு மாயம். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் மலேசியாவுக்கு வந்தா மாயையிலும் மாயை. இந்தியாவில் மாயைன்னு சொல்லுவோம், ஆனா இது மாயையிலும் மாயையா இருக்கும். பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய சோதனம், கர்த்தர் நல்லவர். அதனால ஆண்டுடைய பிரசன்னம் அதை விட மேலானது எதுவுமே இல்லை. எதை இழந்தாலும் நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. நான் அடிக்கடி எங்க சபைக்கு நான் சொல்லுவேன், எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. சொல்லுங்க, எதை இழந்தாலும் திரும்ப ஒரு தடவை. ஒரு எமோஷனலா உங்ககிட்ட நான் பேச விரும்பல. எமோஷனலா பேசி அப்படி உங்களை உற்சாகப்படுத்திட்டு அது கொஞ்ச நேரத்தில் போயிடும். சாலிடா வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு எமோஷனலா உள்ள நம்ம பண்றதுல உலகம் அதுதான் பண்ணுது. எமோஷனல் பண்ணிட்டு அது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. ஆனா நின்று உங்களுக்குள்ள வேலை செய்யணும். ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வல்லமை உங்களில நிற்கணும். கதை நல்லது. ஸோ அதனால இந்த செஷன் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து உங்க கூட நல்லா பேசணும், உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க? அப்படின்னா நீங்க கொஞ்சம் பக்கத்துல வரணும். நீங்க எங்க இருந்தாலும் என் பக்கத்துல இங்க வரணும். நீங்கெல்லாம் இந்த பக்கத்துல நினைச்சுமா பின்னாடி இருக்கிறவங்க இங்க, அங்க லாஸ்ட்ல இருக்கிறவங்க இங்க, அப்படி பக்கத்துல அங்க ஒருத்தர் கடைசியில் போய் செவ்வறு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. சிஸ்டர் இங்க பக்கத்துல, இங்க என் பக்கத்துல வரும். ஏன்னா நான் உங்க கூட பேச விரும்புறேன். எழுதி பின்னாடி இருக்கிற ஐயா நான் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மலேசியாவில் நீங்க இப்படி வந்து பகல் முழுசு இருக்கிறது உண்மையில எனக்கு ஆச்சரியமா. பகல் முழுசும் உட்கார்ந்து நீங்க கை தட்ட மாட்டீங்களோ? அதன் மத்தியிலும் வந்து நேற்று முழுசும் வேத்து விறுவிறுத்து சிலர்லாம் பாவம் மேக்கப்லாம் போயிட்டு வரும்போது நல்லா தான் இருக்கு, போகும்போது வேற சைஸாக தான் போறீங்க. நேற்று வேத்து விறுவிறுத்து சிலர்லாம் அப்படியே தான் போயிருக்கோம். ஆனாலும் இன்னைக்கு காலையில் திரும்ப வந்துச்சு பார்த்தீங்களா, கத்தருக்கு சோதனம், கத்தர் நல்லவர். அதாவது 2 வார்த்தையை கத்தர் எடுத்தாங்க. மலேசியாவில் நீ பேசுறதுக்கு 2 வார்த்தை. ஒன்று திரும்பவும் கட்டுவேன், மீண்டும் கட்டுவேன், திரும்பவும் கட்டுவேன். 2வது ஒரு வார்த்தை அதே அதிகாரத்தில் பைபிள் எடுத்துருங்க. அதே அதிகாரத்தில் எரேமியா 31ஆம் அதிகாரத்தில், எரேமியா 31ல் 14வது வசனத்துல என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கூட சேர்ந்து எல்லாம் பேசுவீங்களா? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று. இந்த 2 வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஒன்று நான் திரும்ப கட்டுவேன்னு சொல்லு, நான் திரும்ப கட்டுவேன்னு சொல்லு, முதல் வார்த்தை. 2வது வார்த்தை நான் நன்மையினால் திருப்தி ஆக்குவேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. திருப்தி ஆக்குகிற தேவன் நம்முடைய தேவன் யாருன்னா திருப்திப்படுத்துகிற தேவன். இந்த உலகத்துல நம்மை திருப்திப்படுத்துகிறது போல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றை விட என்னை திருப்தி ஆக்க தேவனால மட்டும்தான் முடியும். பொதுவா ஒரு விஷயத்தை நான்
உங்களுக்கு சொல்லட்டுமா, அந்த சைக்காலஜி படிச்சது தப்பா போச்சு. செக்குலர்ல போய் ஒரு சைக்காலஜி வந்து படிச்சேன். அது படிச்சதுல இருந்து என் மைண்ட் கொஞ்சம் அந்த சைக்காலஜி வியூலையும் கொஞ்சம் பார்க்க தான் செய்யறேன். அது ஒரு வரைக்கும் நல்லதா தான் இருக்குது. இந்த உலக மக்கள் ஒரு திருப்தியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல திருப்தி கிடைக்குமா, இதுல போனா திருப்தி கிடைக்குமா, இதுல போனா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா. ஆனா அப்படி போக 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 இருக்கிற சந்தோஷத்தையும் இருக்கிற நன்மைகளையும் இழக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். திருப்தி என்பது சாப்பாட்டுல வர்றதில்லை. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல என்னடா சாப்பாடு, ஒரு நல்ல இடத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டி எல்லாம் வந்தோட திருப்தி வந்துருதா, என்னடா போ. சரி, ஒரு நல்ல விலையுயர்ந்த ஒரு கார் வாங்கி கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிருக்கு, போயிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே மனுஷனை என்ன செய்யல, திருப்தி படுத்தவே இல்லை. நீங்க பாருங்க, எனக்கு பைபிள்ல ஒரு சம்பவம் ரொம்ப பிடிக்கும். வனாந்தரத்துல இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வந்தாங்க. சுமார் 5000 புருஷர்கள், சரித்திரம் சொல்றது கிட்டத்தட்ட 20,000 people, சுமார் 20,000 ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள். அது வனாந்தரத்துல. அப்போ திருப்தி என்கிற ஒன்றை தேவன் மட்டும் தான் தர முடியும். நீங்க அந்த திருப்திக்காக நீங்க என்ன காரியத்தை செய்தாலும் அதிருப்தியே கடைசியில ஏற்படும். அது திருப்தியில போய் என்ன செய்யாது, இருக்காது. அப்ப இன்னைக்கு திருப்தி ஆகணும், எனக்குள்ள ஒரு மன நிறைவு வரணும். இதுல போனா கிடைக்குமா, அதுல போனா கிடைக்குமா, அதுல போனா கிடைக்குமா. மனுஷன் அலைந்து 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 அந்த திருப்திக்காக, நிம்மதிக்காக, ஆசீர்வாதத்துக்காக பல வழிகளை தேடி அலையலாம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, உனக்கு எங்கேயும் திருப்தி கிடைக்காது, நான் தான் உனக்கு திருப்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப திருப்தி படுத்த அவரால் மட்டும்தான் முடியும். அப்ப இந்த திருப்திக்காக ஏன் பிரதர் செஞ்சீங்க, நிம்மதிக்காக தான், ஒரு திருப்திக்காக தான். இதை செஞ்சா நம்ம மனசுக்கு ஒரு நல்லா ஆயிருமா. அப்போ மனுஷனுடைய இருதயம் ஏதோ ஒண்ணு என்ன செய்யுது, தேடுது, ஏதோ ஒண்ணு தேடுது. அது அடுத்த தலைமுறைய நிறைய தேடுது, பல கோணங்கள்ல தேடுது. செல்போன்ல உட்கார்ந்து அதுல ஒரு மன திருப்தி கிடைக்குமான்னு ரீல்ஸ பாக்குது, அதை பாக்குது, இதை பாக்குது. கடைசியில சோர்ந்து போய் அதனால செல்போனோட தூங்குது. ஆமா, செல்போனோட தூங்குது. சிலத்துல சார்ஜ் இறங்கி அந்த கிடக்கு. அப்ப எல்லாமோ மனுஷனுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிடாதா, ஒரு மன நிம்மதி கிடைச்சிடாதா, ஒரு அமைதி கிடைச்சிடாதா என்று உள்ளம் ஏங்குகிறது. பணத்தை சேர்க்கலாம், பணம் 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 பணம். அந்த பணம் உனக்கு திருப்தியை கொடுக்கும் நினைக்கிறான். அதே பணமே அவன் திருப்தியை கெடுக்குது. உண்மையா இல்லையா? அந்த பணமே உனக்கு திருப்தியை கெடுக்குது. திருப்தியை தேடி ஓடி 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 ஒரு கட்டத்தில் அதிருப்தி ஆகிறான். புரிஞ்சவராமே சொல்லலாம். எதை தேடி ஓடுறான்? ஒரு திருப்தியை தேடி ஓடுறான். ஆனா கடைசியில் அவனுக்கு என்ன கிடைக்குது? அதிருப்தி மட்டுமே கிடைக்குது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை தான் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இனி வரக்கூடிய காலத்துல நீங்க ஒன்ன மனசுல வச்சுக்கிடுங்க, எதுவும் எனக்கு திருப்தியை தராது, தேவன் மட்டுமே எனக்கு திருப்தியை தராது. இந்த இடத்துக்குள்ள நீங்க வரணும், இந்த இடத்துக்குள்ள நீங்க வரணும். அப்ப இந்த இடத்துக்குள்ள நீங்க வரணும்னா இந்த வசனத்தை நீங்க 100% நம்பலாம், 100% நம்பலாம். எனக்கு திருப்திய தேவனால் தர முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காண்கிறதினால் கண்கள் திருப்தி ஆகிறதில்லை. வசனம் தானே சொல்லுது, காண்கிறதினால் கண்கள் திருப்தி ஆகிறது. கண்ணோடு காண்பதெல்லாம் நமக்கு சொந்தமும் இல்லை. அப்படிதானே? காண்கிறதினால் கண்கள் திருப்தி ஆகிறது இல்லை. நீ பார்க்கிற எதுவும் உனக்கு சொந்தமும் இல்லை. இதுதான் உண்மை. அப்போ என்னை திருப்தி ஆக்குகிற ஒருவர் இருக்கிறார், அவர் என்னுடைய தேவன் மாத்திரம். இது ஒரு சின்ன வயசுல இளம் பிள்ளைகளுக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. எப்பா தேவன் தான் அவனுக்கு திருப்தியை தர முடியும்னா எதெல்லாமோ தேடி பிள்ளைகள் ஓடுறத நம்ம பார்க்கணும். ஒரு கட்டத்துல அடி வாங்கி அவன் சோத்திர வேற வழி இல்லாம செத்து போயிடலாம் நினைக்குது. செத்தா திருப்தி ஆயிருக்கலாம் நினைக்குது. நான் சொன்னேன், செத்தா, அதுவும் தற்கொலை பண்ணி செத்தா அடுத்த செகண்ட் நீ நரகத்துக்குள்ள இருக்க. தற்கொலை பண்ணி செத்தா அடுத்தது எங்கதான்? ஸ்பீட் பிரேக் இல்லாம டைரக்டா நரகம்.
அப்ப இங்க உலகத்திலேயே இவ்வளவு கஷ்டம் இருக்குமானா நரகம் எவ்வளவு வேதனையானது. அதுல போய் நம்ம வாழ முடியுமா? கஷ்டப்பட முடியுமா? அப்படிதானே? அப்போ இந்த உலகத்துல இருக்கிற நாட்களிலேயே தேவன் நமக்கு வைத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப இன்னைக்கு இந்த 2வது செஷன்ல கர்த்தர் உங்க கூட பேசுற வார்த்தை தெரியுமா? நன்மையினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன். அதுவும் நான் கொடுக்கிற நன்மை. நான் அடிக்கடி ஒரு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நீங்க தராத எந்த ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம், நீங்க தராத எந்த நன்மையும் எனக்கு வேண்டாம். எங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொன்னேன், எனக்கு நீங்க எதுவுமே தர வேண்டாம். எங்க அப்பா இந்துவா இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால எங்க தாத்தா எல்லா சொத்தையும் ஒரே கையெழுத்துல எங்க அப்பாட்ட வாங்கிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நீ கிறிஸ்தவனா போனால, நீ கிறிஸ்தவனா போனால அப்படின்னா இதுல கையெழுத்து போடு. ஒரே கையெழுத்துல வீடு, ஆஸ்தி, சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு தான் எங்க அப்பா வெளியே வந்தாங்க. எங்க அப்பா எனக்கு கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது. ஆனா எங்க அப்பா என் கையில முதல்ல எங்க அப்பா கொடுத்தது இந்த பைபிள் தான். எனக்கு எங்க அப்பா கொடுத்தது பைபிள் தான். எனக்கு எதுவும் இல்லைன்னா உனக்கு கொடுக்கறதுக்கு, எனக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லி தந்தாங்க. அதுதான் இன்னைக்கு உலகமெங்கும் எனக்கு கொண்டு வரும். எங்க அப்பா சொத்து கொடுத்திருந்தா கூட நான் போயிருக்க மாட்டேன், சுகம் கொடுத்திருந்தா போயிருக்க மாட்டேன், வீடு கொடுத்திருந்தா போயிருக்க மாட்டேன். என் கையில பைபிள் கொடுத்தாங்க. உனக்கு கொடுக்கறதுக்கு இது ஒண்ணுதான்டா எனக்கு இருக்குன்னாங்க. 35 வருஷம் ஆச்சு இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு கொடுத்தேன். ஆமென். எவ்வளவு கரெக்டா துல்லியமா சொல்ல பார்த்தீங்களா? நீ ரட்சிக்கப்பட்ட நாளை சொல்லு. பிறந்த நாள் தெரியுது, ரட்சிக்கப்பட்ட நாள் தெரிய மாட்டேங்குது. நான் பிறந்த நாளை கொண்டாடுறத விட ரட்சிக்கப்பட்ட நாள் தான் கொண்டாடுறேன். எனக்கு பிறந்த நாள் முக்கியமே கிடையாது. பிறந்த நாளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். நான் மறுபடியும் பிறந்த நாளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்குதுங்க சம மக்கள். நான் அடிக்கடி சொல்றேன், பிறந்த நாள் கொண்டாடாதீங்க, நான் ரட்சிக்கப்பட்ட நாளை வேணா கொண்டாடுங்கன்னு நான் சொல்றேன். ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நேர் முழங்காலில் நின்று என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு கொடுத்தேன். அன்று மறுபடியும் பிறந்தேன். 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 35 ஆண்டுகளாக இந்த தேவன் எனக்கு நல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒரு தீமை கூட அவர் எனக்கு செய்யல, எனக்கு நன்மையே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த தேவன் எனக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கும்போது நான் உலகத்துல போய் திருப்திய, உலக மக்களுக்கு திருப்திய நான் எதிர்பார்ப்பது நியாயமா? எனக்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற என் தேவன் எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு மற்ற நன்மைகள் தேவையா? இல்லை. எனக்கு எந்த ஒரு நன்மையும் தேவன் மட்டும்தான் தரணும். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், உங்க கையில இருந்துதான் நான் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த உலக நன்மைகளோ பிசாசு கொடுக்கிற நன்மையோ எனக்கு வேண்டாம். எங்க அப்பா அம்மாட்ட நான் சொன்னேன், ஒரு நாளும் உங்ககிட்ட எதற்காகவும் நான் வரமாட்டேன், ஒரு நாளும் எதற்காகவும் நான் உங்ககிட்ட வரமாட்டேன். எனக்கு நீங்க இயேசுவை கொடுத்துட்டீங்க, நான் இனி இயேசுவுக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது எளிதாக இல்லை, கடினமான பாதையாக இருந்தது. வறுமையை பார்த்தேன், வறுமையை கண்டேன், பல நெருக்கங்களை கண்டேன், கஷ்டங்களை கண்டேன், பல விதங்களிலே உடைக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன். ஆனால் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தாவீது சொல்லும் பொழுது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்றீங்களா? அப்போ இந்த நன்மையான ஈவுகள் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இதுவரைக்கும் எதுவுமே திருப்தி கொடுக்கல, நான் உனக்கு நன்மை செய்வேன், உன்னை நான் திருப்தியாக்குவேன், நீ திருப்தியா இருப்பாய். இப்ப அடுத்து இது ஒரு பாட்டு. நான் உனக்கு நன்மை செய்வேன், உனக்கு நான் நன்மை செய்து உன்னை திருப்தி ஆக்குவேன். இதோட முடிஞ்சிடாது, அநேகருக்கு நீ நன்மை செய்கிற நபராக மாற்று. இப்ப புரியுதா? செகண்ட் ஸ்டேஜ். உனக்கு நன்மை செய்வது மட்டுமல்ல என் நோக்கம்,
உனக்கு நன்மை செய்து நீ அநேகருக்கு நன்மை செய்ய, அநேகருக்கு நீ நன்மையாகவே இருக்க நான் உனக்கு ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தருவேன். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துல 2 இருக்கு. உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நீ ஆசீர்வாதம், உன்னை ஏன் ஆசீர்வதிப்பேன்னா நீ ஆசீர்வாதமா இருப்பதற்காக உன்னை ஆசீர்வதி. இப்ப புரிஞ்சுதா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதே எதற்கு தெரியுமா? நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காகத்தான். மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பதற்காக உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப என்ன ஆசீர்வதிப்ப நோக்கம் என்ன தெரியுமா? நான் மட்டும் என்ஜாய் பண்ணுவதற்காக அல்ல. எனக்கு தேவன் நன்மை செய்வது நான் மட்டும் அனுபவிப்பதற்கு அல்ல, அநேகருக்கு நன்மை செய்யத்தான் எனக்கு நன்மை செய்யணும். இப்ப புரிஞ்சவங்க ஆமென் சொல்றீங்களா? இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் எனக்கு 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 சகல ஆசீர்வாதம் சகல நன்மைகள் எல்லாமே எனக்கு 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 இல்லை. எனக்கு மட்டும் அல்ல, அநேகருக்கு. ஆமென். என் தேசத்திற்கு. ஆண்டவரே சோதரம், நான் அடிக்கடி ஒரு ஜெபம் பண்ணுவேன். எங்கேயோ எரிந்து அணைந்து போகிற மெழுகுவர்த்தியாக நான் இருக்க விரும்பவில்லை. சொல்லுங்க. எங்கேயோ எரிந்து அணைந்து போகிற மெழுகுவர்த்தியாக நான் இருக்க, உலகத்துக்கு என்னை வெளிச்சமாய் மாற்றும். உலகத்துக்கு என்னை வெளிச்சமாய் மாற்றும். சத்தமா சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. இதுதான் என்னுடைய ஜெபம். இதுதான் என்னுடைய ஜெபம். ஆண்டவரே, எங்கேயோ எரிந்து அணைந்து போகிற மெழுகுவர்த்தியா இருக்க விரும்பவில்லை. இந்தியாவிலே ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன் நான். சின்ன கிராமத்தில் பிறந்தவன் நான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நிறைய தேசங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார். இந்தியா முழுசும் எல்லா மாநிலத்துக்கும் நான் போயிருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். கொண்டு போனவர் தேவன், பயன்படுத்துகிறவர் தேவன். ஹல்லேலூயா. இந்த 2 நாள் கூட்டத்துக்கு கூட நான் பாஸ்டர்ட்ட எனக்கு வர முடியாது, எனக்கு மீட்டிங் இருக்குது, முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கு நான் சொன்ன பொழுது, இல்ல நீங்க வரணும், நீங்க எப்படியாவது வரணும்னு சொன்ன பொழுது, ஆண்டவரே நான் போட்டுமான்னு கேட்டேன். போன்னு சொன்னதுனால தான் வந்தேன். பாஸ்டர் கூப்பிட்டதுனால வரல, தேவன் சொன்னதுனால வந்தேன். தேவன் சொல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். சோ எதற்காக இதை சொல்றேன்னா, எனக்கு அவர் நன்மை செய்கிறார் என்றால் நோக்கம் ஒன்று இருக்கிறது. அவன் மற்றவர்களுக்கு நான் நன்மையாக இருக்கும்படி, மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன்மா, தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். நன்மை செய்தார், இனிமேலும் செய்வார். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அநேகருக்கு உன்னை நன்மையாக வைப்பேன். நீ அநேகருக்கு நன்மையாக இருப்பாய், நீ அநேகருக்கு நன்மை செய்வாய். எடுத்துக்கிட்டுங்க, ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 50:20. ஆதியாகமம் 50:20 வாசிக்க பார்ப்போம். எடுத்த ஒருத்தர் வாசிக்கலாம். என்னாச்சு? ஒருத்தர் கூட எடுக்கலையா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க, அதை நன்மையாக முடிய பண்ணினார். திரும்ப சொல்லுங்க, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. இது பிரீச்சிங் செக்ஷன் அல்ல, டீச்சிங் செக்ஷன். சோ நீங்க கூட கொஞ்சம் பேசணும், ஓகேயா? நான் பிரீச் பண்ணல, டீச் பண்றேன். 3 விதம் இருக்குதுங்க. ஷேரிங், பிரீச்சிங், டீச்சிங். 3 விதத்துல நாங்க எப்போதுமே செயல்படுவோம். ஷேரிங் அப்படிங்கிறது வேற, அந்த மெத்தடுக்கு நான் இப்போ போகல. அது மாணவர்களுக்கு மட்டும்தான் அதை செய்ய முடியும் சில நேரத்துல, அல்லது லீடர்ஷிப்புக்கு மட்டும்தான் அதை பண்ண முடியும். சர்ச்சுடைய லீடர்ஷிப்புக்கு மட்டும்தான் அந்த ஷேரிங் அப்படிங்கிறத நான் பண்ண முடியும். ஷேரிங் என்பது வேறு, டீச்சிங் என்பது வேறு, பிரீச்சிங் என்பது வேறு. 3க்கும் என்ன இருக்குது வித்தியாசம்? சிலருக்கு இந்த 3க்கும் வித்தியாசமே தெரியாது. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், டீச்சிங்க்கும் பிரீச்சிங்கும் என்ன வித்தியாசம்? சத்தமா பேசினா டீச்சிங், மெதுவா பேசினா சத்தமா பேசினா பிரீச்சிங், மெதுவா பேசினா டீச்சிங் அப்படின்னா சரி அதனாலே போயிடு. ஆமா, இதுக்கு மேல உனக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியாது. சோ 3 விதத்துல இருக்குதுங்க, ஷேரிங், டீச்சிங், பிரீச்சிங். சோ இந்த 3 விதத்திலையும் நாங்க செயல்படுவோம். தேவன் எங்க ஷேர் பண்ண சொல்றாரோ கம்ப்ளீட்டா ஷேரிங்ல மட்டுமே நாங்க இருப்போம். சில இடத்துல டீச் பண்ண சொல்வார், டீச்சிங்ல இருக்கும். சில இடத்துல மட்டும்தான் பிரீச் பண்ண சொல்வார்.
ஆனா இப்போ இந்த செஷன்ல அவன் உங்களுக்கு நான் டீச் பண்ண விரும்புறேன். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நீங்க கற்றுக்கொள்ளணும்னு கத்தர் விரும்புறேன். அவன் தூர தேசத்திலிருந்து கத்தர் எங்களை கொண்டிருப்பார்னா ஒரு நோக்கம் இல்லாம கொண்டு வந்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தின் ஏக்கங்கள், விருப்பங்கள், எண்ணங்கள், கவலைகள், பாரங்களை அறிந்த ஒரே ஒருவர் உண்டு. அவர் இந்த இடத்தில். ஹல்லேலூயா. அப்போ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அப்போ என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆனா இங்க அவன் சொல்றான், நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள்? தீமை செய்தீர்கள். இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கும் தேவன் நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கும் நீங்க நன்மை உள்ளவர்களா இருக்கணும்னா நிறைய தீமைகள் வழியாக கடந்து போகணும். ஆமீன வரலையா? நான் திரும்பி சொல்றேன், உங்களுக்கு எமோஷனல் உண்டாக்க நான் விரும்பல, யதார்த்தத்தை சொல்ல விரும்புறேன். இதான் ரியாலிட்டி, இதான் உண்மை. அப்ப நீங்க நிறைய பேருக்கு நன்மையாக இருக்கணும், நிறைய பேருக்கு நன்மை செய்யணும்னா நீங்க போகிற பாதை தீமை நிறைந்த பாதையாக இருக்கும், கடினமான பாதையாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? சோ இத முதல்ல அக்செப்ட் பண்ணணும். நீங்க நான் போகிற பாதை எளிதான பாதையாக இருக்காது. கர்த்தர் பவுலை தெரிந்தெடுத்த உடனேயே பவுலை குறித்து சொல்லுகிறார், அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். அப்படிதானே சொன்னார்? அவன் எவ்வளவாய் ஆசீர்வாதமாய் இருப்பான் என்பதை இல்லை, அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். அழைக்கும் போது என்ன சொல்றாரு? பாடுகள் நிறைந்த பாதையை சொல்றாரு. இதெல்லாம் நிறைய பேர் இப்ப விரும்புறதில்லை. பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், அதை பிரசங்கம் பண்ணாதீங்க பாஸ்டர். ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகள், ஓஹோ உயர்வு, ஆசீர்வாதம், மேன்மை, நன்மை, அதை சொல்லுங்க பாஸ்டர். அது ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. வழி இல்லாம வழி பிறக்க. புரியுதா? நோ பெயின் நோ கெயின். அந்த வலி அதிகமாச்சுன்னா சீக்கிரம் டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒரு மாசத்துக்கு ஒரு முறை வலி, 10 நாளைக்கு ஒரு முறை வலி, 10 மணி நேரத்துக்கு ஒரு முறை வலி, 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை வலி, டெலிவரி வந்துச்சுன்னா டெலிவரி ஆக போகுதுன்னா பெயின் அதிகமா இருக்கும். அதிக பெயின் வருதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி ஒரு சந்தோஷம் வரப்போகுது. பெயின் அதிகமாச்சுனாலே ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சாக போறோம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? முடிஞ்சது முடிஞ்சது, அதிகமான வலி, முன்பை விட பிரச்சனை அதிகம், முன்பை விட கஷ்டம் அதிகம், நேற்றை விட இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. நான் சொல்றேன், முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதிகமான வலி, அதிகமான வேதனை, அதிகமான பாடுகள் வழியா போனீங்கன்னா அதிகமான நன்மைகள் உண்டாகும். அப்ப இந்த பக்குவம் இல்லாததுனாலதான், இந்த டீச்சிங் இல்லாததுனாலதான் நம்முடைய அடுத்த தலைமுறை அதை ஃபேஸ் பண்ணவே முடியாம இருக்குது, ஃபேஸ் பண்ண விரும்பாம இருக்குது. உன் பாதை இப்படிப்பட்ட பாதை தான்ப்பா, இந்த பாதை வழியாகத்தான் நீ என்ன செய்யணும், போகணும்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீ இந்த பாதை வழியாகத்தான் போகணும், இப்படித்தான் நீ போகணும், உன் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்தால் நம்முடைய பிள்ளைகள் எதையும் தாங்கும் வலிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதை சொல்லிக் கொடுக்காம வளர்த்ததுனாலதான் போற இடத்துல அதை சமாளிக்க முடியாம திரும்ப வருது. யார சொன்னேன்? திருமணமாகி போற பிள்ளைகளை சொன்னேன். ஒழுங்கா சொல்லி கொடுத்து கடினமா டீச் பண்ணி இப்படித்தான் இருக்கும், வந்தா புருஷனோட வா, இல்லாட்டா என்ன செய்யாத, வராத அப்படின்னு நாங்க எங்க சபையில சொல்லி கொடுப்போம். வந்தா புருஷனோட வா, இல்லாட்டா என்ன செய்யாத, வராதன்னு சொல்லுவோம். இதுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆவியானவங்க உங்களுக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிக் கொடுப்போம். எந்த கடினமான சூழ்நிலையும் நின்று ஃபேஸ் பண்ணு, அது உன் ஃபியூச்சர், அது உன் எதிர்காலம், விட்டு கொடுத்துறாத, நின்று ஃபேஸ் பண்ணு அப்படின்னு டீச் பண்றோம் நாங்க. ஹல்லேலூயா. சண்டை வந்த உடனே வந்துரு வந்துரு, என்ன செய்ய போறா வந்து. சோ உன்னை கவனிங்க, எனக்கு எவ்வளவு தீமை நடந்தாலும் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்றான், எனக்கு நீங்கள் தீமை செய்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லது. சோ இப்ப நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை கடினமான பாதையா இருக்கலாம்,
ஆனால் அதனுடைய முடிவு நல்ல முடிவு. நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ஆனா அதற்காக நீங்க போகிற பாதை எளிதாக இருக்காது, இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எளிதாக இருக்காது, இருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யோசேப்புக்கு தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இப்ப சொல்லட்டுமா, அவனுக்கு மட்டும் கர்த்தர் நன்மை செய்யல, அன்னைக்கு உலகத்துக்கே நன்மை செய்கிற நபராக வைத்திருந்தார். தன் குடும்பத்துக்கும் நன்மை செய்கிறவனாக, எகிப்தில் இருக்கிற மக்களுக்கும், அன்னைக்கு உலகத்துக்கே உணவு கொடுத்தவன் யாருங்க? யோசேப்புங்க. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு வார்த்தையை கொடுக்க ஆட்கள் இல்லைங்க. தேவனுடைய வார்த்தையை கொடுக்க ஆட்கள் இல்லை. ரேமாவை கொடுக்க ஆட்கள் இல்லைங்க. சோத்திரம். வார்த்தையாகிய உணவை கொடுக்க ஆட்கள் இல்லைங்க. பணத்தை கொடுக்க ஆட்கள் இருக்கிறாங்க, பொருளை கொடுக்க ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா வார்த்தை என்ற உணவை கொடுக்க ஆட்கள் இல்லை. யோசேப்புகளை கர்த்தர் எழுப்புவாரா? வார்த்தை கிடைக்காத பஞ்சம் உண்டாகும் சொல்லி இருக்குதா? வார்த்தை கிடைக்காத பஞ்சம். எல்லாம் கிடைக்கும், ஆனா என்ன கிடைக்காது? வேர்டு கிடைக்காது. ஆண்டுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம் இனி வரும், வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் உங்களுக்கு தானியத்தை கொடுக்கிற யோசேப்புகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த உலகத்துக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. இன்னைக்கு அந்த வார்த்தை இருந்ததுனால தான் என்ன கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தையை கொடுத்துதான் என்ன கொண்டு இருக்கிறார். நான் சொல்ற வார்த்தையை சொல்லு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன் சொல்லு. அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை கொண்டு அந்த தேசத்துக்கு நான் நன்மை செய்வேன் சொல்லு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படி தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு நல்ல ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து எதற்காகவும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எதற்காகவும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நல்ல எதிர்காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதா? சோ இந்த நன்மை உண்டாக அதை தேவன் நன்மையாய் முடிய பண்ண 4 காரணம் சொல்றேன். என்ன 4 காரணம்? ஒன்று இந்த ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை இப்ப வாசிமா மகளே. ஆதியாகமம் 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சீபால் எனும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஃபர்ஸ்ட் காரியம், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யணும், நீங்க அநேகருக்கு நன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு உடன்படக்கூடாது. யாரும் செய்கிற பாவத்துக்கு உடன்படாது. எல்லாருமே கவனிக்கீங்களா? மெஜாரிட்டி பாவம் செய்தா கூட மைனாரிட்டி நீங்க கர்த்தருக்காக இருக்கணும். 12 பிள்ளைகள். என் முகத்தை பாருங்க, என் முகத்தை பார்க்க விரும்பலன்னா அங்கேயாவது பாருங்க, கீழே முடியாது. 12 பிள்ளைகள்ல 11 பேர் துன்மார்க்கமா இருக்கும் போது அவர்கள் செய்கிற பாவத்துக்கு என்ன செய்யலாம்? உடன்படல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ மெஜாரிட்டி பக்கம் தான் போறாங்க. நான் சொல்றேன், மெஜாரிட்டி பக்கம் தவறு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. மெஜாரிட்டியா இருந்தாலும் அவங்க வழி சரியில்லைன்னா போகக்கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விரிவான வாசல் வழியா நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க, அதன் முடிவு நரகம். ஆனால் இது குறுகலான பாதை, இதை கண்டுபிடிப்பதே சிலர். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் ஒரு பெரும் கூட்டம் போகிற பாதையை விட நீங்கள் தனித்து போகிற பாதை சிறந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இதை கண்டுபிடிப்பதே சிலர். இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நீ என்னை பின்பற்றணும்னு விரும்பினா சிலுவையை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றுகிறார். என்னுடைய அடிச்சுவடுகள் நடத்துவான்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமா இருக்குது. சிலுவையை பேசுறதுக்கு ஆள் இல்ல, பரிசுத்தத்தை பேசுறதுக்கு ஆள் இல்ல. எல்லாம் பரவசமா போயிட்டு இருக்குது. பரவசம் மட்டுமல்லங்க,
பரிசுத்தம் அவசியம். பரவசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சத்தத்தை காணும். கோபமா இருக்கும் உங்களுக்கு, அப்படி ஒண்ணு இல்லைல்ல. கோபப்பட்டாலும் வழி இல்லை, நான் போயிடும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல வேண்டியதை சொல்லத்தானே கொண்டு வந்திருக்காரு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? உடன்படக்கூடாது. 11 பேர் துன்மார்க்கமா வாழ்றான். அந்த 11 பேர் மத்தியில ஒருத்தன் கர்த்தருக்கு பிரியமா நிற்கிறான். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, யார் எப்படி இருந்துச்சு போட்டோம், நீங்க கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தருக்காக நில்லுங்க. யார் எப்படி இருந்துச்சு போட்டோம். ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் ஒரு யூத் கேம்ப், ஒரு மாணவர் முகாம். அதுல அவர் பிரசங்கம் பண்ணவர் பேர் ராபர்ட். அவருக்கு வயசு 28, 28 வயசு. அப்ப நான் இப்ப பாருங்க, சின்ன பையன். அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 28 வயசுல அவர் பிரசங்கம் பண்ணும் போதுதான் என்ன இயேசு தொட்டு என் வாழ்க்கையை மாத்தினார். நான் ரட்சிக்கப்படும் போது 40 நிமிஷம் நேர் முழங்கால் நின்று அழுது என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுது. பல வருஷம், 25 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அந்த மீட்டிங்கை நடத்துற பாஸ்டர் நான் சந்திச்சேன். அப்ப அவர்கிட்ட சொன்னேன், ஐயா, நீங்க நடத்துற அந்த வாலிபர் முகாமில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த ராபர்ட் ஒருத்தர் ஹாலந்துல இருந்து வந்திருந்தாரு, அவர் பிரசங்கம் பண்ணும்போது தான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன்னு சொன்ன உடனே அவருடைய கண்கள் கலங்கிச்சு. அவருடைய கண் கலங்கிச்சு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ராபர்ட் இப்ப பயங்கர குடிகாரனா இருக்கிறான், இயேசுவே இல்லைன்னு சொல்றான், துன்மார்க்கனா இருக்கிறான். அந்த ராபர்ட் பிரசங்கத்துல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். பிரசங்கம் பண்ண ராபர்ட் இப்போ வழிவிலகி போயிட்டார். என்ன செய்யறது? பிரசங்கம் பண்ண ராபர்ட் இப்ப ஆண்டவரோட இல்ல. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை உங்களை ரட்சிப்புக்குள் நடத்துறவங்களே வழிவிலகி போனாலும் நீ கர்த்தரை விட்டு விலகாதங்கிற. உங்க அப்பா அம்மா வழிவிலகி போனாலும் நீ வழிவிலகாதங்கிற. தேவனுடைய பிள்ளைகளை, யார் செய்யற தவறுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, உடன்படாதீங்க. உயிரே போனாலும் பரவாயில்ல, கொண்டு போட்டா கூட பரவாயில்லை, கர்த்தருக்காக நில்ல. அப்படி நின்னா எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் கட்டாயம் என்ன செய்யும். எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், ரொம்ப போராட்டமா இருக்குன்னா நீங்க நல்ல வழியில போயிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே சுமூகமா இருக்குன்னா ஓடுற தண்ணியில ஓடிட்டு இருக்கிறீங்க. ஓடுற தண்ணியில ஓடுவதற்கு தெரிந்து கொள்ளல, எதிர் நீச்சல் போடுவதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். உடனே நீங்க சொன்னா, சூழ்நிலை பாஸ்டர், எங்க சூழ்நிலை சரியில்லை, எங்க சூழ்நிலை சரியில்லை. நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனுக்காக நிற்க முடியும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? நீங்க பாருங்க, ஏலி அங்கு வார்த்தையை கேட்க முடியல, ஏலியின் பிள்ளைகள் வழி விலகி போயிட்டாங்க, தேவ மகிமை இழந்துச்சு, அங்க சூழ்நிலை மோசமா இருக்கு. அந்த சூழ்நிலையில் ஒரு சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியுமானால் ஒரு ஆமென் சொல்லுவோமா? சூழ்நிலையை சாக்கு போக்கு சொல்லாதீங்க. என் சிச்சுவேஷன் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என்னுடைய சூழ்நிலை சரியில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ முடியும். கர்த்தருடைய நன்மை அனுபவிக்கணும்னு சொன்னா, தேவனுடைய நன்மை அனுபவிக்கணும்னு சொன்னா உங்களை பரிசுத்தமா காத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவ சரியில்லை, அவனால கெட்ட, இவனால கெட்ட, யார் மேலேயும் குறை சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த உறவு முக்கியம், அதுல உறுதியா இருக்கணும். அப்ப தேவன் உங்களுக்கு நன்மை செய்யணும், நீங்க அநேகருக்கு நன்மையா இருக்கணும்னு சொன்னா முதல்ல எந்த சூழ்நிலையிலும் உங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்க. காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணாதீங்க, காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, காம்ப்ரமைஸ் ஆகாது. எழுப்புதல் வந்த உடனே 3000 பேர் மனம் திரும்பின உடனே பேதுரு சொன்ன முதல் வார்த்தை, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. மாறுபாடு இல்ல, மாறுபாடு இல்ல, அவங்க கூட இணைஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்படி என்ன செய்யல, அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாதுங்க. எதை விட சொல்றாரோ அதை விடணும், எதை செய்ய சொல்றாரோ செய்யணும். தேவனை பின்பற்றுவதற்காக, சத்தியத்தை பின்பற்றுவதற்காக எந்த இடத்திலும் நிற்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்நிய தேசத்துல பாபிலோன்ல அடிமையா இருக்கிறான் தானியேல். தாய் தகப்பன் கூட இல்ல, யாருமே இல்ல. அங்கே சொல்றான், ராஜாவின் போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்த முடியாது. அப்போ அப்படி நின்னதுனால கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்து அவன் ஆசை வைத்து அவனை ஆண்டவர் உயர்த்தி வைக்கலையா? நன்மையா கர்த்தர் வைக்கலையா? ஏன் காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க?
ஏன் ஒத்து போகிறீங்க? ஹalleluya. இந்த சத்தத்தை காணோம். காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. அவனால கெட்ட, இவனால கெட்ட, இவனால கெட்ட. ஆண்டவர் ஓ ஆத்மாவுக்கு நீதான் உத்தரவாதம். யாரையும் சொல்லி தப்பிக்க முடியாது. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. போத்திபாருடைய மனைவி அவன் மேல் கண் போட்டு என்ன போட்டாலாம்? கண் போட்டாலாம். உடனே வஸ்திரத்தை என்ன செஞ்சானா? விட்டுட்டு ஓடும். அவ வஸ்திரத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். வஸ்திரத்தை பிடிச்சு வச்சுட்டு அவ உட்கார்ந்துருக்கான். செய்யாத தவறு. ஆனா பாருங்க, பரவாயில்லை, அவன் ஒரு வார்த்தை நல்லா சொல்லுவான், ரொம்ப அருமையா இருக்கும். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் சொல்ற யாருமே இல்லையே, யாருமே இல்லைன்னு சொல்லும் போது அவன் சொல்றான் இருக்காருங்க. என்ன சத்தத்தை காணோம். அவன் சொல்றான், போத்திபாருடைய மனைவி சொல்ற யாரும் இல்ல, யாரும் இல்ல. அவன் சொல்ற இல்ல, ஒருத்தர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி? வஸ்திரத்தை விட்டு என்ன செஞ்சிட்டான்? கரங்களை உயர்த்தி வலே சொல்வீங்களா? சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு விலகி ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா? இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட சேர்ந்து நீங்க நான் ஆரம்பிப்பேன், என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட்டத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிறோம். இந்த வசனத்தை நான் சொன்ன மாதிரி அடி பிளராம சொன்னா இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து கை தட்ட ரெடி. எழுப்பி ஒருத்தர் சொல்லுங்க. இந்த வசனத்தை நான் சொன்ன மாதிரி அடி பிளராம ஒருத்தர் சொன்னா நாங்க எல்லாரும் கை தட்டுறதுக்கு ரெடி. எழுந்து நின்று சொல்லுங்க. மைக் தான். நான் சொன்ன இந்த வசனத்தை அடி பிளராம அப்படியே சொல்லணும். என்ன சத்தத்தை இல்ல பார்த்தீங்களா? ஒன்னு சொல்லட்டுமா? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வது. வசனத்தை நல்ல மனப்பாடம் பண்ணணுங்க. வசனத்தை நல்ல மனப்பாடம் பண்ணணுங்க. வசனத்தை நல்ல மனப்பாடம் பண்ணி மண்டையில ஏத்தணுங்க. வேத வசனத்தினால நம்முடைய மைண்ட நிரப்பணுங்க. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? வசனத்தினால நம்மை நிரப்பணுங்க. இந்த உலகத்துல எதுவும் நம்மை காப்பாற்றாது. ஆபத்துல வசனம் மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். ஆபத்துல வசனம் மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். சத்தியம் மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். அவன் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு கூட இயேசு எதைதான் பயன்படுத்துறார்? அவனும் வசனத்தை பயன்படுத்தலாம், இவனும் வசனத்தை தான் பயன்படுத்தினார். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு, அவன் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு வசனமே உங்களுக்கு உதவியாக இருக்கு. சத்தமா உடனே சொல்லுங்க. எங்க அப்பா சொன்னாங்க, உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒண்ணு வேணாம், இந்த வசனத்தை தான் தரேன். அப்பாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று சொல்றேன், என் பேர்ல ஒரு சென்ட் இடம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. என் பேர்ல ஒரு சென்ட் இடம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நான் சாகும் போது கூட என் பேர்ல ஒரு சென்ட் இடம் இருக்காது. நான் அதை பொருத்தனை பண்ணிருக்கேன். அதுக்காக மனைவி பிள்ளைலாம் தெருவில் விட்டு போக மாட்டேன். என் மனைவிக்கு அவங்க அப்பா அம்மா ஒரு இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க, வீடு இருக்குது. என் மனைவி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகல நன்மைகளும் கொடுத்துருக்கிறார். என் மனைவி பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனா ஒண்ணு, நான் சாகும் போது என் பேர்ல ஒரு சென்ட் இடம் இருக்காது. நான் இது பொருத்தனையா இருக்கிறேன். வர 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 அவ்வளவு பணத்தை நான் ஊழியத்துல செலவு பண்றேன். வர 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 ஆண்டவருக்காக செலவு பண்றோம். அவன் வட இந்தியாவில் 50 மிஷனரிகளை ஒவ்வொரு மாதமும் நாங்க தாங்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் 2 காணிக்கை எடுத்து மற்ற ஊழியர்களுக்கு கொடுத்துறோம். என் நம்பிக்கை எதன் மேலே இல்லை, வசனத்தின் மேலதான். இன்னைக்கு வரைக்கும் என்னை காத்தவர், என் கடைசி மூச்சு வரைக்கும் அவர் என்னை காத்தார். ஹல்லேலூயா. எங்க அப்பா அம்மாட்டே சொல்லிட்டேன், நான் உங்களை சாப்பிட்டு மாட்டேன். பசி பட்டினில இருக்கும்போது கூட எங்க அப்பா அம்மாட்ட நான் போறேன். ஆரம்ப ஊழியத்துல சாப்பிடாம சாப்பாடு இல்லாம கிடக்கும் போது கூட, பசி பட்டினில இருக்கும்போது கூட எங்க அப்பா அம்மா நல்ல வசதியா இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் போகலையே. என் மனைவி அவங்க அப்பா அம்மா கிட்ட போகலையே. அன்னைக்கு பட்டினி பசியிலேயே எங்க அப்பா அம்மா கிட்ட போகலன்னா இன்னைக்கு போவாங்க. இந்த சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா. வசனத்தை பிடிச்சு நில்லுங்க. சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள். கரங்களை உயர்த்தி நல்ல நல்ல ஒரு அடை சொல்லுங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களால் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நிச்சயம் அது நடக்கும். ஆனா எந்த தவறுக்கும் உடன்படாதீங்க. உங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க, உங்களை சுத்தமா காத்துக்கொள்ளுங்க. ஒரு யோசேப்பு 11 சகோதரர்கள் மத்தியில தன்னை காத்துக்கொண்டார்.
ஆமென் சோத்திரம். போத்திபாருடைய மனைவிக்கு தப்பித்து ஓடினான். ஆமென். பாவத்துக்கு விலகி ஓடு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. திரும்ப சொல்றேன், பாவத்துக்கு விலகி ஓடு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. நான் சொன்னது சொல்லுங்க. பாவத்துக்கு விலகி ஓடு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. இன்னைக்கு மாத்தி செய்றாங்க. பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. பாவத்துக்கு எதிர்த்து நிற்காத உங்களால் நிற்க முடியாது. பிசாசை கண்டு ஓடாத ஜெயிக்க முடியாது. பாவத்துக்கு விலகி ஓடி, பிசாசுக்கு எதிர்த்து நெல், ஜெயமுள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யணும், நீங்க அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கணும் சொன்னா, வெகு ஜனங்கள் உயிரோடு காக்க ஒரு யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்தினார் சொன்னா, அவன் குடும்பத்தையும் சேர்த்து காக்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தாரு சொன்னா, அன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கே நன்மையாக கர்த்தர் வைத்தார்னா, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த கமிட்மெண்ட், தீர்மானம். இப்படி சொல்லட்டுமா? பிரதிஷ்டை. ஹல்லேலூயா. பிரதிஷ்டைங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? தெரியாதுல்ல? நல்லது. அப்படி தெரியாம இருக்கு. கர்த்தர் விஷயம். சில தீர்மானம் எடுத்துட்டோம்னா அந்த தீர்மானத்துல செத்துறணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்மானம் எடுத்துட்டா அந்த தீர்மானத்துல செத்துறணும். திரும்ப அந்த தீர்மானத்தை மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. நல்ல தீர்மானம் எடுக்கணும், அந்த தீர்மானத்துல நிற்கணும். திரும்ப சொல்லுங்க. நல்ல தீர்மானம் எடுக்கணும், அந்த தீர்மானத்துல நிற்கணும். நான் சொல்றேன், செத்துருமை. எடுத்த தீர்மானத்துல செத்துரு. காலையில ஒரு தீர்மானம், அப்புறம் சாயந்தரம் மாத்திடுறது. அடுத்த நாள் காலையில் ஒரு தீர்மானம், அடுத்த நாள் சாயந்தரம் மாத்திடுறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு தீர்மானம், திங்கட்கிழமை மாத்திடுறது. எப்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்த முடியும்? தீர்மானம் எடு, எடுத்த பிறகு நெல்லு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தார், இப்போ இருந்தார். நான் இப்படி அடிக்கடி தீர்மானம் எடு ஆண்டவருக்காக நில்லுன்னு அவன் ஒரு தீர்மானம் எடுத்துருக்கான். எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி வெளியே ஊழியர்களுக்கு போயிட்டே இருக்கும். போகும்போது அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு போயிட்டு ஊழியர் 2 நாள் 3 நாள்லாம் கழிச்சு தான் வருவோம் சில நேரத்தில். இவன் காலையில் என் கூட காரில் வந்தவன் காலையில் வேண்டான்ட்டான், சாப்பாடு மதியம் வேண்டான்ட்டான், நைட்டு வேண்டான்ட்டான். நைட்டு ஒரு மாதிரி சோர்ந்து நிற்கிறான், கை காலம் அவனுக்கு ஆடு. என்னடா ஃபாஸ்டிங்கா? இல்லை இல்லை இல்லை. நான் சொன்னேன், நைட்டு என்ன எதுக்குடா சாப்பிடல அப்படின்னா, இல்லை நான் வெளியே ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன்னு தீர்மானம் எடுத்துருக்கேன். நீ சாவ போறாடா, நீ நிச்சயம் சாவத்தான் போறேன் அப்படின்னு திரும்ப அவனை உட்கார வச்சு பேசி அந்த தீர்மானத்தை உடைச்சு நைட்டு சாப்பிட வச்சாங்க. தேவையில்லாத தீர்மானத்தை எடுத்துட்டு அதுல உறுதியா இருக்கக்கூடாது. இன்னைக்கு சிலர்லாம் தேவையில்லாத செருப்பே போட மாட்டேன். யாருக்கு லாபம்? இல்ல இதுல என்ன தீர்மானம் இருக்கு? என்ன தீர்மானம் இருக்கு? சிலருக்கு நான் செருப்பே போட மாட்டேன். கடைக்காரனுக்கு கூட இல்லை, உனக்கு தான் லாபம். சோத்திரம். எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு நான் முடியை கொடுக்கிறேன். பாருங்க, மொட்டையை போட்டவன அவனுக்கு தான் லாபம். 3 மாசத்துக்கு முடி வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல என்ன தீர்மானம் எடுக்கிறோங்க? நாம எடுக்கிற தீர்மானம் நம்முடைய லைஃபையே மாற்றி அமைக்கணுங்க, நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கணுங்க, பரலோகத்தை அசைக்கணுங்க. நம்ம தீர்மானத்தை கண்டு பிசாசு நடுங்கணுங்க. அப்படி தீர்மானம் எடுக்கணும். சந்தோஷமா ஒரு அழுதுறீங்களா? சும்மா போட்டுட்டு தீர்மானம் எடுப்பேன். தீர்மானத்தை எத்தனை முறை தான் உடைப்பீங்க? பொறுத்தனை எத்தனை முறை உடைப்பீங்க? எத்தனை மீட்டிங் வச்சாலும் திரும்ப கையை உயர்த்தி ஒப்பு கொடுக்குறீங்களே, அப்ப எப்பதான் நிக்க போறீங்க? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யணும், நீங்க அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கணும்னா எடுத்த தீர்மானத்துல நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க, செத்துரு. எடுத்த தீர்மானத்துல செத்துரு. அதுல நின்று சாவு. அதை விட்டுட்டு சூழ்நிலை தக்கதா ஆண்டவரே இந்த ஒரு முறை, ஆண்டவரே எத்தனை முறை நல்ல தீர்மானம் எடு, எடுத்த தீர்மானத்தில் நில்லு. நல்ல தீர்மானம் எடு, எடுத்த தீர்மானத்தில் நில்லு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம். எடுக்கிற தீர்மானத்துல கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் நில்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஏன் மிஸ் ஆகிறோம், ஏன் ஆமென் சோத்திர நன்மைகளை இழக்கிறோம் சொன்னா தீர்மானமே எடுக்கிறது இல்லை. அப்படி எடுத்தாலும் அந்த தீர்மானத்துல நிக்கிறது இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நிற்க பலம் தருவாரா? நிற்க பலம் தருவாரா? சோத்திரம். எதிர்ப்பது ஒன்று, எதிர்த்து நிற்பது ஒன்று. பிசாசுக்கு அவன் எதிர்த்து நில்லுங்கள். எதிர்க்கிறது ஏத்துறோம், ஏத்து என்ன செய்யணும்? நிக்கணும். இன்னைக்கு அநேகர் எதிர்க்கிறோம், எதிர்த்து நிக்கணும். ஆமென் சொல்றீங்களா? அப்ப முதலாவது யோசேப்புக்கு கர்த்தர் நன்மை செய்தார். யோசேப்பு மூலமா நன்மை செய்தார் என்றால் ஆமென் சோத்திரம். தன் சகோதரர்கள் செய்கிற பாவத்துக்கு என்ன செய்யல? உடன்படல. போத்திபாருடைய மனைவி பாவத்துக்கு அழைத்த பொழுது வஸ்திரத்தை விட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு மட்டும்
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தான்னா போத்திபாரை போட்டு தள்ளிட்டு அவனே அந்த இடத்துக்கு தலைவனாக வந்திருக்கலாம். வாய்ப்பு இருக்கா இல்லையா? இன்னைக்கு அது நடக்குது, இந்தியாவோட நடக்குது. இங்க நடக்கான்னு தெரியல. சோத்திரம் கள்ளக்காரனோட சேர்ந்து புருஷனை போட்டுருவான், கள்ள உறவுகளோட சேர்ந்து புருஷனை கொண்டு போடுறான். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. மலேசியாவில் அப்படி நடக்காதீங்கன்னு நல்லவங்க தான் நினைக்கிறேன். என்ன சத்தத்தை காணும்? இங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. ரொம்ப அழகா ஆளை பார்க்க அழகாக தான் இருக்கீங்க. கத்துக்கு சோத்திரம். புருஷனை கொல்ற மனைவி மாதிரி இப்ப அநேகர் இருக்காங்க. மைக்கு சவுண்ட் போயிடுச்சு. முக்கியமான விஷயம் பேசுறப்பல மைக் சவுண்ட் போயிடுச்சு. ஏதோ ஒண்ணு போயிடுச்சு. போக கூடாது ராஜா. கத்தருக்கு சொல்றேன். அல்லேலூயா. இப்போ எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ சில ஆள் மனைவிக்கு பயப்படுறோம். போட்டுருவானோ நம்மள, யாருடைய சேர்ந்து நம்மளை கொண்டுருவானோ, விஷ வச்சிருவானோ. புருஷனையை கொண்டது மனைவி தானே கொண்டான். புருஷனையை கொண்டது மனைவி தானேங்க. நிறைய பேர் சாவது மனைவியால தான் செத்துட்டு இருக்கான். இப்பதான் சில புருஷன்மாருக்கு பயமா இருக்கு. கொண்டு விடுவானோ. பயப்படாது, பயப்படாது. கர்த்தர் உங்களை காப்பாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை காப்பாராக. அப்போ கவனிக்கணும், நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. நீங்க எடுக்கிற தீர்மானம் இருக்கு பாருங்க, அதுதான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நான் திரும்ப சொல்ற அந்த வார்த்தையை, நீங்க எடுக்கிற தீர்மானம் தான் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. இப்ப சொல்லுங்க, தீர்மானம் எடுக்கணுமா வேண்டாமா? பிரதிஷ்டை பண்ணணுமா வேண்டாமா? ஒரு வைராக்கியமா ஒரு முடிவை எடுக்கணுமா வேண்டாமா? பேசுங்க. அப்ப ஏன் எடுக்க மாட்டீங்க? எடுக்க மாஸ்டர், ஆனா நிக்க முடியலையே. நாங்க தான் தீர்மானம் எடுப்போமே. நீங்க எத்தனை மீட்டிங் வச்சா நாங்க வந்து கையை வைத்து கொடுப்போம், நாங்க வந்து நிற்போம். ஆனா நாங்க வெளியே போய் நிற்க மாட்டோம். தீர்மானம் எடுத்த தீர்மானத்துல நின்று செத்துரு. அதிலே நில்லு. என்ன வந்தாலும் அந்த தீர்மானத்தில் நில்லு. யோசேப்பின் தேவன் உன்னோடு கூட இருப்பார், உனக்கு நன்மை செய்வார், அநேகருக்கு நன்மை கொடுக்கிற நபராக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. காம்ப்ரமைஸ் பண்ணாத, யாரோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத, யாரோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத. ஸ்தோத்திரம். யாரா இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணாத, யாரா இருந்தாலும் சரி. இந்த நாட்களில் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய முதல் விஷயம், விலக வேண்டியதை விட்டு விலகு. ஸ்தோத்திரம். சகோதரர்கள் தான் அவர்கள் செய்கிற பாவத்துக்கு உடன்படல. அதனால பிரச்சனை வந்துச்சா இல்லையா? நீங்க மற்றவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா பிரச்சனை வராதுங்க. கொஞ்சம் உங்களை செப்பரேட் பண்ணாலே என்ன வந்துடும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் வீட்டில் இருந்தாலும் சரி, சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இதை விட மேலானது என்னங்க? அப்பா அம்மா கூட இல்ல, உடன் பிறந்தவங்க கூட இல்ல, யாருமே கூட இல்ல, நண்பர்களே இல்ல, ஆனா யார் இருந்தா? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? என் கூட இயேசு எப்போது இருக்கணும் சொல்வீங்களா? அதாவது உங்களுக்கு எல்லாம் நீங்க ரட்சிக்கப்பட்டவன ஆண்டவர் என்ன பேசினாலும் தெரியல, ஆனா என்கிட்ட என்ன பேசினாலும் நான் சொல்றேன். நான் சொன்னது 1990 ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நான் என்னுடைய முழங்கால நின்று இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். என் கூட ஆண்டவர் பேசுற முதல் வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? பாவத்தை விடுன்னு சொல்லல, உன் ஃப்ரெண்ட்ஸை விடுங்க. எதை விடுனாரு? உன் ஃப்ரெண்ட்ஸை விடுனாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது 40 நிமிஷம் முழங்கால நின்று நான் சின்ன வயதிலிருந்து செய்த பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து அழுதுருக்கிறேன். முதல் என் காதுல கேட்ட முதல் சத்தமே உன் ஃப்ரெண்ட்ஸை விடு அப்படின்னா. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமில்ல? எல்லாம் கொள்ளக்காரன், அடிக்கடி விபச்சாரம், வேசித்தம், துன்மார்க்கமான நண்பர்கள். நான் ஒரு பாஸ்டர் பையன், கேவலமா இல்ல, அதுதான் என் வாழ்க்கை. பாஸ்டர் பையன், ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லா பாவத்தையும் கத்துக்கிட்டேன். அவ்வளவு பாவத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டார். 3 தடவை என்ன வீட்டை விட்டு எங்க அப்பா துரத்தி இருக்கிறாங்க. அதை என்ன திருத்துறதுக்கு அவங்க எடுத்த முயற்சின்னு பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்ல முயற்சி. எங்க அப்பா பாஸ்டர்ங்கிறதுனால, எங்க அம்மா டீச்சர்ங்கிறதுனால என்ன திருத்தணும்னு சொல்லி அவங்க என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நாளைக்கு பல தடவை பேசுவாங்க. நம்ம இன்னைக்கு திருத்தணும் கூப்பிட்டு பேசி நல்லா திருத்தணும் வாய்ப்பே இல்லை. பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவன் என் தள்ள கை வச்சு காலையில் வந்து சாயந்தரம் வரைக்கும் ஜோமனுவாங்க. நான் பேசாம தலையை கொடுத்துட்டே விட்டேன். என்னன்னு ஜோமனு ஆடுற பெய விட ஆடாத பெய் தான் ஆபத்தான. ஆடுற பெய் கூட போயிடும், ஆடாத பெய் என்ன செய்யாது, அது போக நான் பாட்டுக்கு இருக்கு. சில ஊழியக்காரங்க வந்து பயங்கரமா முயற்சி எடுப்பாங்க. ஒரு முயற்சிக்கு நான் ரசிக்கப்பட்டேன். எங்க அப்பா அடுத்தப்பல ஒரு முயற்சி எடுத்தாரு. சரி
இவனுக்கு ஆலோசனை சொன்ன கீழ்ப்படியல, ஊழியக்காரங்கள்லாம் கூட்டு வச்சு பேசணும் கீழ்ப்படியல, எடுத்தாங்க தங்க அடிக்க போறாங்க. என்ன ரூமுக்குள்ள பூட்டி போட்டு அட்டி 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 நான் அடிச்சு கம்பெல்லாம் உடனே எங்க அப்பா கையை உடஞ்சு போச்சு. எங்க அப்பா கையை உடஞ்சு போச்சு. கையில கெட்டு போட்டு அழைஞ்சாக கொஞ்சம் நாளைக்கு. சரி, அப்பாவாத சும்மா இருக்க வேண்டியதானே, அவங்க கை உடஞ்சிச்சு. எங்க பெரியப்பாவை கூட்டு வராங்க. அவர் என்ன விட ஹைட்டா இருப்பாரு, இப்படி இருப்பாரு. அவர் அங்க இருந்து கம்போட வராரு. என்ன திருத்தலாம் ரூமுக்குள்ள பூட்டி போட்டு எங்க அப்பா இந்த கை உடஞ்சு போச்சுல, இந்த கை வச்சு அடிக்காங்க. எங்க பெரியப்பா அவர் ஹைட்டா வெயிட்டா இருப்பாரு. அவர் வந்து அடிக்காங்க. ரூமுக்குள்ள பூட்டி போட்டு என்ன 2 பேரும் அடிச்சு 2 பேரும் கம்பு வந்தாயுது. எங்க அவங்க கேட்டு விடுவிடுத்து நான் சொன்ன வேற அப்படின்னு. அன்னைக்கு போனதுதான் எனக்கு பெரியப்பா. அதுக்கு பிறகு என்கிட்ட பேசவே மாட்டாரு. திருத்தலாவா என்ன திருத்தலாவா என்ன செய்யறவங்களா? எங்க அம்மா சொன்னாங்க, என் பிள்ளை நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் திருத்த வேண்டாம், என்கிட்ட கொடுங்க. போட்டாங்க ஃபாஸ்டிங். எனக்கே தெரியாது. ஒரு நாளைக்கு 1 நேரம் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். என் பையன் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நான் 1 நேரம் தான் சாப்பிடுவேன். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கே தெரியாது. ஸ்கூல்ல பல தடவை மயங்கி விழுந்துருவாங்க. நான் போய் தூக்கிட்டு வருவேன். உங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, நான் தான் போய் தூக்கிட்டு வருவேன் ஆட்டோல. ஒரு நாள் கூட உனக்காக தான் நான் ஃபாஸ்டிங் இருந்து மயங்கி விழுந்தேன்னு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. 1 வருஷம் ஒரு நாளைக்கு 1 நேரம் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. யாருக்காக? இந்த ஒழுங்கினமானவனுக்காக, இந்த விளங்காதவனுக்காக, ஒண்ணுக்காவாதவனுக்காக, எப்படியாவது மாறணும்னு சொல்லி 1 வருஷம் கழிச்சு அந்த ஜெபமும் கண்ணீரும் என்னை மாற்றியது. ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் ஜெபித்தல்ல, என்னுடைய தாய், எங்க அம்மாவுடைய ஜெபமும் கண்ணீரும் என்னை மாற்றியது. உங்க புருஷனுடைய ரட்சிப்பு உங்க கண்ணீர்ல இருக்கு. உங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்பு உங்க கண்ணீர்ல இருக்குது. யாரோ ஒருவர் ஜெபித்து உங்க குடும்பத்துக்குள்ள மாற்றம் வரப்போறது இல்ல, உங்க ஜெபத்தினால உங்க வீட்டுக்குள்ள மாற்றம் வரப்போகுது. ஜாவுங்களே சொல்றீங்களா? நீங்க ஜெபிங்க, உங்க குடும்பம் மாறுங்க. அடிச்சுலாம் யாரையும் திருத்த முடியாதுங்க. இப்ப அடிச்சா கேஸ் போட்டுருவாங்க தெரியுமா? பெற்றோர் மேலே கேஸ் போட்டுருவாங்க, ஆசிரியர் மேல கேஸ் போடுறாங்க. அடிக்கலாம் முடியாது. நான் படிக்கிற காலத்துல இப்ப நினைச்சாலும் அடிக்க போர்டு பக்கம் திருட்டு விட்டுட்டு அடிச்சா பாருங்க ஒரு முறைலாம். இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு வலிக்குது. அப்படி அடி வாங்கி வந்தோம். ஆனா இப்ப அடிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறேன். ஒரு காரியம் இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்கு ஒரு காரியமா பெர்மிஷன் கால் போயிருக்கிறேன். இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்கிறார். சார் உட்காருங்க. நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஸ்டேஷன்ல. உள்ள ஒரு கைதியை உள்ள போட்டு சுத்தி ஒரு பெஞ்சில் படுக்க போட்டு சுத்தி நின்று அடிக்காது. அவனை திருத்துறாங்க. அவன் ஏதோ திருட்டான், ஒத்துக்க 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 அப்படின்னு சுத்தி நின்று போலீஸ்காரங்க அடி. அவன் கத்துறான், கதறான். இல்ல சார், நான் திருல சார், நான் திருல சார். சுத்தி நின்று அடிக்காங்க. எனக்கு அந்த சத்தம் கேட்க கேட்க மனசு கஷ்டமா இருக்கு. அப்போ அடிச்சாலும் கடைசி வரைக்கும் நான் இல்லன்ட்டான், நான் திருடலன்ட்டான். அவங்க அடிச்சவங்க சோர்ந்து போய் கையடிய உதறிட்டு வெளியே போறாங்க. இவனை என் பக்கத்துல உட்கார வச்சிருந்தாங்க. பக்கத்தெல்லாம் காயம், கை காலம் கிட்டு 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 ஆடுது. அப்படியே உட்காந்துருந்தோம். என் பக்கத்துல உட்காந்துருக்கேன், நான் சேர்ல உட்காந்துருக்கேன். அப்போ நான் மெதுவாக அவனை பார்த்தேன். என் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிது. நான் அவனை பார்த்து சொன்னேன், ரொம்ப அடிச்சிட்டாங்களாப்பா? ஆமா சார் அடிச்சிட்டாங்க. திரும்பியாப்பா? ஆமா சார். என்ன சொன்னா? இதை முதலே ஒத்துக்கிட்டா இப்படி அடி இல்லடா. இல்லை சார், நான் ஒத்துக்கிட்டேன்னா ஏற்கனவே 10 மோட்டர் காணும், எல்லாம் கூட என் மேலே போட்டுருவாங்க சார். நான் திருநதுக்கு ஒண்ணுதான் சார். ஏன்னா இன்னும் 10 மோட்டர் திருந பண்ணி என் மேலே போட்டுருவாங்க சார். ஆனால் நான் திருநது ஒண்ணுதான் சார். நான் எவ்வளோ அடி வாங்கினாலும் ஒத்துக்க மாட்டேன் சார். அப்பதான் கர்த்தர் என்னோட பேசினார். அன்பு மட்டும்தான் செய்யும், அன்பு மட்டுமே செய்யும். அவர்களே சொல்லுங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஜெயிச்சது. அதனால நான் இவைகளில் அன்பு பெரியது. இவைகளில் அன்பு, அணுகுண்டு சாதிக்காமல் அன்பு சாதிக்குங்க. புரிஞ்ச ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்கிட்ட ஒரு 60-600 வாலிபர்கள் இருக்காங்கன்னா பயங்கரமா கோபப்படுவேன், ஏசுவேன், கண்டிப்பா எல்லாம் செய்வேன். அதுக்கு ஈக்குவலா நேசிக்கவும் கண்டிப்பும் ஆதரமா இருக்கும். அன்பும் அதுக்கு ஈக்குவலா இருக்கும். எங்க கண்டிப்பு இருக்குதோ அங்கதான் அன்பும். புரிஞ்ச ஒரு ஆமீன் சொல்றீங்களா? கண்டிப்பு இருக்கிற இடத்துல தான்
எக்கேடு கெட்டுட்டு போனாலும் கண்டிப்பா தேவையில்லை. நாளை போயிட்டு போன்னு சொன்னாலும் கண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. கண்டிப்பு எங்க இருக்குதோ சிக்ஷித்து உடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறார். புரிஞ்சவர் ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யணும். நீங்க நிறைய பேருக்கு நன்மை செய்கிறவர்களா மாறணும்னா செப்பரேட் லைஃப்ல என்ன செய்யணும்? ஒருத்தன் கிளம்பி போயிட்டான், சரி ஆமா கவனி, இங்க கவனி, கவனி. நிறைய பேருக்கு இது மண்டையில ஏறது கஷ்டப்படும். நான் சொல்ற சத்தியம் நிறைய பேர். ஆனா இந்த உன் எதிர்காலம், உன் ஃபியூச்சரை இதுதான் தீர்மானிக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. உன் எதிர்காலமே உன் கையில தான் இருக்குது. சொல்லுங்க, ஏன் எதிர்காலம் என் கையில இருக்கு. திரும்ப சொல்லுங்க, ஒரு சின்ன பிள்ளை கையில பட்டர்ஃப்ளை வச்சுட்டு தகப்பட்ட கேட்டுச்சு, உள்ள இருக்கிற பட்டர்ஃப்ளை உயிரோட இருக்கா செத்துச்சா? உயிரோட இருக்குன்னு சொன்னா என்ன செஞ்சிடும்? அப்படி அமுக்குனா செத்து போயிடும். செத்துச்சுன்னு சொன்னா உயிரோடு இருக்குன்னு சொல்லிடும். அந்த தகப்பனா சொன்னா உயிரோடு இருப்பது சாவலும் உன் கையில் இருக்கு. என்ன சத்தத்தை காணுமே. சோ உங்க வாழ்க்கை யார் கையிலும் இல்லை, உங்க கையில தான். புரிஞ்சா மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஃபியூச்சர் ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு. இப்ப கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. முத ஆண்டவர் என்கிட்ட பேசுற வார்த்தை என்ன? ஃப்ரெண்ட்ஸை விடல. அதுதான் நான் முதல்ல செஞ்சேன். நான் 1ஆம் வகுப்புல இருந்து என் கூட படிச்சவங்க, 6ஆம் வகுப்புல இருந்து என் கூட படிச்சவங்க, எனக்காக உயிரையும் கொடுப்பேன், அவனுக்காக நான் உயிரை கொடுப்பேன். அப்படி வாழ்ந்த ஃப்ரெண்ட்ஸை அன்னைக்கு தூக்கி எரிஞ்சிட்டு இயேசு எனக்கு நண்பனாக மாறினார். தூக்கி எரிஞ்சிட்டு இந்த நண்பர்களாம் தூக்கி எரிஞ்சிட்டு 20 வருஷம் கழிச்ச பிறகுதான் அவங்கள பார்க்க ஆண்டவர் சொன்னா, திரும்ப போய் பார்த்து இயேசுவை பத்தி சொல்லி அதுல 2 பேரும் இப்ப சபைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தனை கொண்டுட்டாங்க, ஒருத்தர் ஜெயில இருக்கிறான், கைதியாக, ஆயுள் கைதியாக ஜெயில இருக்கிறான். இப்ப நான் ரட்சிக்கப்படலன்னா அதான் நடந்திருக்கும். ஒண்ணு கொலை செய்யப்பட்டிருப்பேன், இல்லாட்டி ஜெயில இருப்பேன். அப்ப எனக்கு தேவன் நன்மை செய்தாரா இல்லையா? இன்னைக்கு அநேகருக்கு நன்மை செய்யறவங்க வச்சிருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு 25 சபைகளுக்கு தலைமை போதகரா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான ஜனங்களை தந்திருக்கிறாரு. எதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு எடுத்த ஒரு தீர்மானங்க. உலகத்தோடு ஒத்து போக கூடாது, பாவத்தோடு ஒத்து போக கூடாது, ஃப்ரெண்ட்ஸை விட இயேசு தான் முக்கியம். இப்ப நான் சொல்றேன், அன்னைக்கு உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸை விடுனாரு. இன்னைக்கு சரியில்லாத ஃப்ரெண்ட்ஸ் சபைக்குள்ளே இருக்கான். என்ன சத்தத்தை காரணம் என்ன? சரியில்லாத நபர் எங்க இருக்கிறான்? சபைக்குள்ளே இருக்கிறான். நான் சொல்றேன், சபைக்குள்ள இருந்தாலும் அவனை விடுங்கிறேன். சத்தம் வர மாட்டீங்க. நான் வெளியே உள்ளத சொல்லலங்க. சபைக்குள்ள வந்த பிறகு சரியில்லை, பேச்சு சரியில்லை, போக்கு சரியில்லை, எவனை நான் தூரத்துக்கு போடுகிறேன். இயேசு விட முக்கியமா? இயேசு விட முக்கியமாங்க? சபைக்குள்ளதான் இருக்கிறான், சரியில்லை, போக்கு சரியில்லை, கட் பண்ணு, விடு, விட்டு வெளியே வா. உன்னை கர்த்தர் பிரகாசிக்கும், நீ ஆசீர்வாதமா இருக்க. அப்ப எங்க போனாலும் சரி, சபைக்கு வெளியே சரி, சபைக்கு உள்ளே சரி, சரியில்லாத ஆட்களை விட்டு வெளியே வாங்குறேன். யாரா இருந்தாலும் தூக்கி போடு. உன் வாழ்க்கையை குறித்ததே ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. ஊழியக்காரங்களே சரியில்லை சேர மாட்டோங்க. நாங்க இன்னைக்கு 3 பேர் வந்திருக்கிறோம்னா எல்லாத்தையும் நாங்க பழக மாட்டோங்க. எனக்கு மொத்தத்திலேயே ஒரு சில நண்பர்கள் தான், ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்காங்க. நாங்க 2 பேர் இருக்காங்கல்ல. இப்போ இங்க ஒரு சிங்கத்தையும் சேர்த்துருக்காரு எங்க கூட. ஆமா, எங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடையாதுங்க. எனக்கு சில நண்பர்கள் மட்டும்தாங்க இருக்கிறாங்க. ஆவிக்குரிய சில போதகர்கள். எல்லா பாஸ்டர்ஸும் சேர மாட்டேன். எல்லா பாஸ்டர்களும் நல்லவர்கள் அல்ல. ஆமென். பேர்தான் பாஸ்டர், பேர்தான் பாஸ்டர். எவ்வளவு கோமாளித்தனம் இருக்கு நீங்க ஊழியக்காரங்களுக்குள்ள. எவ்வளவு முன்மாதிரியற்ற சூழ்நிலை இருக்குது. பாஸ்டர் பேர் வச்சதுனால பரிசுத்தமாயிர முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு சிலர் கர்த்தர் வந்திருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜீசஸ். எனக்கு 2வது ஃப்ரெண்ட் என் வைஃப். உங்களுக்கு பொறாமையா இருக்குமே? என் 2வது ஃப்ரெண்ட் என் வைஃப். முதல் ஃப்ரெண்ட் ஜீசஸ். 29 வருஷம் ஆச்சு எனக்கு, என் மனைவிக்கு. என் மனைவி தான் எனக்கு 2வது ஃப்ரெண்ட். அவன்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. வந்ததுல இருந்து பரிதவிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமென். நெட்டு கிடைக்கல. நைட்டு அவன்கிட்ட பேசுற பிறகுதான் சிலர் எப்பண்டா கிளம்புவோம்,
எப்பண்டா தவறுக்கு வெளியே போகணும்னு காத்துட்டு இருக்கான். ஆமா, அப்படி இல்லைங்க. எனக்கு பெஸ்ட் 2வது ஃப்ரெண்ட் என் ஒய்ஃப். அவ கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவ கூட அதிகமா டிராவல் பண்ணுவேன். நான் அதிகமா டிராவல் பண்ணது என் மனைவி கூட, மணிக்கணக்கா டிராவல் பண்ணது என் மனைவி கூட. என்ன சத்தத்தை காணுமே இல்லை. சிலர் மற்றவளெல்லாம் கூட்டிக்கலாம் நம்ம முன்னாடி இருக்கு. உன் மனைவி கூட போ, உன் மனைவி கூட டிராவல் பண்ணு. நானும் பாஸ்டமாவும் சேர்ந்து கார்ல ஏறிட்டோம்னு வச்சுருங்களேன், அந்த பழைய பாடல்களை கேட்டுக்கிட்டே இப்பெல்லாம் அதை கேட்ட நீங்க தற்கொலை பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி பழைய பாடல்களை மணி கணக்கா கேட்டுக்கிட்டே போ. 7 மணி நேரம் 10 மணி நேரம் 11 மணி நேரம் டிராவல் பண்ணுவோம் கார்ல 2 பேரும். நாங்க 2 பேரும் டிராவல் பண்ண அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அப்படியே பாட்டை கேட்டுக்கிட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை பேசிக்கிட்டு ஐயோ ஐயோ வாய்ப்பே இல்லையோ. எனக்கு கர்த்தர் கொடுத்த மனைவிக்கு ஆலோசனை, சாகர வரைக்கும் மனைவிக்கு உண்மையா இருந்தா நான் செத்துவேன். சாகர வரைக்கும் மனைவிக்கு உண்மையா இருந்தா நான் செத்துவேன். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம் அல்ல சொல்லுங்க. அப்ப கர்த்தர் எனக்கு நன்மை செய்யணும்னா, நான் தேசத்துக்கே நன்மை செய்யற நபரா இருக்கணும்னா, நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கணும். எனக்கு போராட்டம் வரதானே செய்யும். கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னா போராட்டம் வரதானே செய்யும். கட்டாயம் பிரச்சனைகள் வரதானே செய்யும். எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சிருப்போம். தயவு செய்து தீர்மானம் எடுத்த தீர்மானத்தில் எடுத்த தீர்மானத்தில். 2வது, இவ்வளவு பெரிய நன்மை செய்கிற நபரா, இவ்வளவு பெரிய நன்மைக்குரியவரா யோசேப்பு மாறினது காரணம் அவன் தரிசனம் உள்ளவன். அவனுக்கு ஆண்டவர் ஒரு விஷயம் கொடுக்கிறார். அவனை குறித்த எதிர்காலத்தை கர்த்தர் அவனுக்கு காண்பித்தது. தரிசனம்னா வேற ஒண்ணும் இல்லை, அவனை குறித்த எதிர்காலம். உங்களை குறித்த எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறது வேற என்னது? தரிசனம். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அப்போ உங்க எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கணும். ஒண்ணு அவரா காமிக்கணும், இல்லாட்டா கேட்டு வாங்கிடணும். ஒண்ணு நீ அவரா சொல்லணும், எதிர்காலத்துல உன்னை கொண்டு நான் இதைத்தான் செய்ய போறேன், நீ இப்படித்தான் இருப்பேன் ஒண்ணு அவர் சொல்லணும். இல்லன்னா ஆண்டுடைய சமூகத்துல போய் கடந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்தை குறித்த உங்களுடைய திட்டம் என்ன, அந்த விஷனை வாங்கிடணும். ஒண்ணு அவர் தரணும், இல்லாட்டா வாங்கிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை, தரிசனம் இல்லாத இடத்துல விழுகை வரும். உங்கள்கிட்ட விஷன் நோ விஷன், உங்களுக்கு விஷன் இல்லைன்னு வச்சுங்களேன், விழுகை கட்டாயம் வரும். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். என்னை குறித்த தேவ திட்டம் இதுதான், இதுக்காகத்தான் ரட்சித்தார், இதுக்காக தான் அபிஷேகித்தார், இதுக்காக தான் இந்த சபையில கர்த்தர் வச்சிருக்கிறார். நானா வரல, கர்த்தர் என்ன இந்த சபைக்கு கொண்டு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும், நீங்க இந்த சபைக்கு வரலங்க, கர்த்தர் தான் கொண்டு வந்தார். இன்னைக்கு இந்த சபையில நீங்க இருக்கிறீங்கன்னா இது தேவனுடைய திட்டம். அப்போ இந்த திட்டத்துல, இந்த சபையில கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா உங்களை குறித்த ஒரு நோக்கம் ஒன்று என்ன செஞ்சிருப்பாரு, அது உங்களுக்கு இருக்கணும். ஆண்டவரே என்னை குறித்த உங்களுடைய திட்டம் என்னப்பா, திட்டம் என்னப்பா, திட்டம் என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்கணும். ஒண்ணு கர்த்தரா கொடுப்பாரு. இப்ப எங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுனாலதான் பிரச்சனை. முதல்ல கொடுத்துட்டாரு, இப்ப உன்னை கொண்டு இதைத்தான் செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு. அதனால ரொம்ப ஈஸியா அதை நோக்கி என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம், ஓடிட்டே இருக்கும். எதையும் தூக்கி எரிஞ்சிட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதற்காக எதையும் இழப்புமே தவிர தரிசனத்தை இழக்க மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்க தரிசனம் பெற்றதுனால, அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்ததுனால அதுல உறுதியா நிற்கிறோம். ஒண்ணு தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும், இல்லைன்னா என்ன செய்யணும், நீங்க ஆண்டுடைய சமூகத்துல போய் விழுந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா, என்னை குறித்த உங்களுடைய சித்தம் என்னப்பா, நான் என்ன படிக்கணும், எதிர்காலத்துல நான் எப்படி இருக்கணும், என்னை குறித்த விஷயம் எனக்கு கொடுங்கன்னு சொன்னா நான் சொல்றேன், நிச்சயமாய் கர்த்தர் தருவார். நான் அடுத்து என்ன படிக்கணும், அடுத்து என்ன பிசினஸ் போகணும், அதை பற்றிலாம் கவலையே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நீங்க அவருடைய தரிசனத்தில் இருக்கிறீர்கள், அந்த தரிசனத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல இல்ல இல்ல. ஒரு பாஸ்டர், நல்ல அனுபவம் உள்ள வயசான ஒரு பாஸ்டர், என்னப்பா நீ பிழைக்க தெரியாதவனா இருக்கிற, எப்ப பார்த்தாலும் ஊழியம் ஓடுற, வர்ற பணத்தெல்லாம் ஊழியத்துல செலவு பண்ற, கொஞ்சம் சொத்துக்கெல்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுப்பா, மனைவி பிள்ளையோட சந்தோஷமா இருப்பா, இதாப்பா உழைக்கிற காலம், ரொம்ப செலவு பண்ணாத, ரொம்ப ஓடாத, பணத்தை சேர்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நான் சொன்னேன், நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சதை வாழ்வதற்காக அல்ல, சாவதற்கு. என்ன கமிட் பண்ணும்போது நான் எப்படி கமிட் பண்ண தெரியுமா,
ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை பயன்படுத்தும், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் சொல்லல, உமக்காக மரிக்கும் ஒரு வாய்ப்பை எனக்கு தாரும், ரத்த சாட்சியாக மரிக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தாரும், அது மட்டும் எனக்கு போதும். இதுதான் அன்னைக்கு கமிட் பண்ணது. வாழணும், பெரிய ஆளாகணும், பேர் புகழ் வரணும்னா ஒப்பு கொடுக்கல. ஒப்பு கொடுத்தது எதுக்கு? எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரும் ஆண்டவரே, உமக்காக ரத்த சாட்சியாகி மரிக்க. அப்படி சொல்லி கொடுத்தாங்க, ஊழியத்துக்கு வந்தோம். அப்ப இன்னைக்கு சகல நன்மைகள் வந்த உடனே தரிசனம் மாறல, இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, வீட்டுல இருந்து கிளம்பும் போது மனைவிட்ட சொல்லிட்டு வருவேன், வந்தா சேர்த்துக்க, வரலன்னா பரலோகத்துல பாத்துக்க. வந்தா சேர்த்துக்க, வரலன்னா பரலோகத்துல பாத்துக்க, அவ்வளவுதான். அப்படிதாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜீவனுக்கு ஈடாக தான் கத்த ஜனங்களை தருவார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு நிலை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாவதா? தரிசனத்தை பெற்றுக் கொள்ளணுங்க. எதிர்காலத்தை குறித்த திட்டத்தை பெற்றுக் கொள்ளணும். அந்த திட்டத்தில் உறுதியா இருக்கணும். திட்டத்தில் உறுதியா இருக்கணும். நமக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். அவருக்காக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கார்ல போயிட்டு இருக்கிறேன், திடீர்னு நல்ல 100-110 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கேன். அன்கான்சியஸ் ஆகி அப்படியே ஸ்டீரிங்ல படுத்துட்டு, திடீர்னு எனக்கு சுயநிலை வரும்போது ரோட்ல கார் போயிட்டு இருக்குது. ஆண்டோட கிருபையில எந்த சேதமும் இல்லை. வீட்டுல சொன்னா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுவாங்க, சொல்லாம ஓடிட்டே இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை 7 மெசேஜ் கொடுக்கணும். மெசேஜ் கொடுத்து முடிச்சா பிளட்டா வருது. அதையும் சொன்னா கண்டுபிடிச்சுவாங்க, நம்மள மெசேஜ் கொடுக்க விட மாட்டாங்க. அதனால அதையும் மறைச்சு வச்சுட்டு ஓடிட்டே இருக்கிறேன். துப்ப வரும்போது வெளியே போய் துப்பிட்டு வந்து மெசேஜ் கொடுப்பேன். ஒரு ஆள் வீட்டில் இருக்கும்போது அன்கான்சியஸ் ஆகி கீழே வந்துட்டு தூக்கி போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. கொண்டு போய் டாக்டர் செக் பண்ணிட்டு, ஹார்ட் செக் பண்ணிட்டு சொல்றாரு, மைல்டா ஹார்ட் அட்டாக் இவருக்கு வந்திருக்குது, கொலஸ்ட்ரால் 600 இருக்குது, இவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம். சோ உடனே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து என்னெல்லாமோ பண்ணிட்டு கடைசியில் டாக்டர் என்ன கூப்பிட்டு சொன்னாரு, இனி பேசக்கூடாது, இனி டிராவல் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, டிராவல் பண்ணக்கூடாது. இதான் எனக்கு சொன்னது. அப்படியே வெளியே வரும்போது அந்த சீட்டை கிழிச்சு அந்த குப்பையில போட்டுட்டு வெளியே வந்தேன். ஹல்லேலூயா. ஜாமலே சொல்லுவீங்களா? அதுக்கு பிறதான் வெறித்தனமா பேசுவேன், அதுக்கு பிறதான் வெறித்தனமா ஓடுவேன். அலைச்சதை அதுக்கு தானுங்க. நமக்கு என்னென்ன தடைகள் வருது பாருங்க. சொன்ன டாக்டர் ஒரே மாசத்துல செத்து போயிட்டாரு. எனக்கு சொன்ன டாக்டர் செத்து போயிட்டாரு. சொன்ன பிறகு நான் 10 வருஷம் போய் ஹல்லேலூயா. ஜாமலே சொல்லுவீங்களா? இந்த டாக்டர் சொன்னாரு, ரிப்போர்ட் சொல்லுது, குப்பையில தூக்கி போடுங்க. படைச்ச தெய்வம் சொல்றாரு, உன்னை வாழ வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பயன்படுத்துவேன், நீ நன்மையாக இருப்பேன் படைச்ச தெய்வம் சொல்றாரு. டாக்டர் ரிப்போர்ட் தூக்கிட்டே அலையுது. இதை பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க, குப்பையில போடுங்க. ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. டாக்டர் சேர்ந்து மன்னிச்சுட்டேன். எங்களுக்கு டாக்டர் மேல நம்பிக்கை இல்லை, மருந்து மாத்திரை மேல நம்பிக்கை இல்லை, இயேசு மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு டாக்டர் தூத்துக்குள்ள ரொம்ப பிரபலியமான டாக்டர், அவரை பார்க்கணும் லைன்ல தான் இருக்கணும். அவரு ஒரு நாள் வாராரு சர்ச்சுக்குள்ள. பிரபலியமான ஆளாச்சா, நம்மள தேடி வராருன்னா அங்க இருந்து வந்து நேர முழங்கால் போட்டு இருக்கிறாரு. ஐயா தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏடா இவரு இருக்கிறாரு, நான் என்னன்னு கேட்டல, இவரை ஜெபம் பண்ணுங்க. தள்ள கை வச்சா மரண பயம், செத்து போயவன் பயம், அதை வெளிப்படுத்துறார். ஜெபம் பண்ற, விடுதலை ஆகுது, கத்த சுகத்தை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நான் ஒரு 3 நாளைக்கு மேலே செத்துக்கணும், மரண பயம், வியாதி, பயங்கரமான பிரச்சனை. கத்த சொன்னாரு, அந்த ஊழியக்காரன் போய் முழங்கால் போடுவான், தள்ள கை வைப்பார், உனக்கு அற்புதம் நடக்குது. அப்ப கத்த சொன்னாரு, பிரபலியமான ஊழியக்காரனே உன் கையை வச்சுதான் நான் அற்புதம் செய்றேன். ஹல்லேலூயா. நீ போய் டாக்டர் சொன்னாரு, டாக்டர் சொன்னாரு, டாக்டர் சொன்னாரு அதை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லேலூயா. இல்ல வர மாட்டீங்க. ஹல்லேலூயா. படைத்த தெய்வம் என்ன சொல்றாரு? ஆமென். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவனாண்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்திலும் அதிகாரம் உள்ள தேவன், அவர் என் கூட இருக்கிறார். எனக்கு எவ்வளவு காலம் என்பதை தீர்மானிப்பது மருத்துவர் அல்ல, என் தேவன். என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் குப்பையில தூக்கி போடுங்க. அதையே நினைச்சிட்டு, அதையே யோசிச்சுக்கிட்டு, அதிலேயே கவனம் செலுத்திக்கிட்டு சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை, தரிசனம் இருந்தா, பாஸ்டர் ஸ்டான்லி அடிக்கடி சொல்லுவாங்க, தரிசனமும் சாகாது, தரிசனம் உள்ளவனையும் சாகவிடா. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தரிசனம் இருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு பலன். ஆமென். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு.
என்ன சந்தேகம்னா, அடுத்த நாள் காலையில கொல்ல போறாங்க, பேதுருவன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். ஆனா ராத்திரி என்ன செஞ்சானா, நல்லா தூங்குறான். தேவதூதன் வந்து விழாவில தட்டினானா, அதுல தட்டினானு டென்ஷன் ஆகும் நமக்கு, சிலர் அடிச்சுட்டுவாங்க. ஆனா விழாவில தட்டி எழுப்புற அளவு கையா என்ன செஞ்சிருக்கிறாரு, தூக்கம். எப்படா நாளைக்கு காலையில கொல்ல போறாங்க, எப்படி நீ தூங்கினான்னு கேட்டா அவர் சொல்லியிருப்பாரு, ஒண்ணு அன்னைக்கு சமுத்திரத்துல சாக போகும்போதே கடல் மேல நடந்து வந்தவர் இங்க வந்து காப்பாற்ற மாட்டாரா? ஒண்ணு. ரெண்டாவது, நீ முதிர் வயதாகும் போது அறைய இன்னொருத்தர் கட்டி உன்னை கூட்டிட்டு போவாங்கன்னு கர்த்தர் செஞ்சிருக்கிறார். என் எதிர்காலத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நான் சாக மாட்டேன். உற்சாகமாலே சொல்வீங்களா? தைரியத்தை எது கொடுக்குது, அந்த தில்லை எது கொடுக்குதுன்னா தரிசனம் தான் கொடுக்குது. நம்மை குறித்த தேவ திட்டம் தான் சொல்லுது. உற்சாகமாலே சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க, டிராவல் பண்ணிட்டு இருக்க, ராத்திரி பகலா ஒத்தேன் சோதரம் டிராவல் பண்ணுவேன். இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், பரலோகம் பக்கா பேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்குது. முன்பை விட பலத்தின் மேல் பலன், கிருபை மேல கிருபை, அபிஷேகத்துக்கு மேல அபிஷேகம், ஐயா டிஷ்யூ பேப்பர் கொடுக்க துடைக்க சொல்லி பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் துடைக்கவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன் தண்ணியை. ஹல்லேலூயா. இது எப்படி தீர்மானம்? பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் துடைக்கவும் மாட்டேன், தண்ணி குடிக்கவும் மாட்டேன். மயங்கி விழுந்தாலும் விழுவனை தவிர துடைக்க மாட்டேன், தண்ணியும் குடிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உற்சாகமாலே சொல்லுங்க பாப்போம். அப்ப அந்த வைராக்கியம், ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிறது உங்க பிள்ளைகளே, தரிசனம் இல்லாத வாழ்க்கை, எதிர்காலம் இல்லாத வாழ்க்கை. கர்த்தர் உங்களுக்கு நல்ல தரிசனத்தை தருவாரா? உங்களை குறித்த எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? இந்த சபையை குறித்த எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? இந்த சபை இந்த தேசத்துக்கான சபை. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த சபை இந்த தேசத்துக்கான சபை. இந்த சபை இந்த தேசத்துக்கான சபை. இந்த சபை இந்த தேசத்துக்கான சபை. திரும்ப 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 சொல்றோம், இந்த சபை இந்த தேசத்துக்கான சபை. இந்த சபை இந்த தேசத்துக்கான சபை. இது மலேசியாவுக்கான சபை. இந்த உணர்வு வேணுங்க. கர்த்தர் இந்த சபையை வைத்திருக்கிறாருங்க, கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. இந்த சபைக்கு ஒரு விஷயம் இருக்குதுங்க, அதை நோக்கி என்ன செய்யணும்? விட்டுறாதீங்க. உங்களை கர்த்தர் நம்புறாரு, கர்த்தர் இந்த சபையை நம்புறாரு, கர்த்தர் உங்களை நம்புறாரு, கர்த்தர் உங்களை நம்புறாரு, உங்களை நம்புறாரு. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களை நம்புறாரு, உங்களை நம்புறாரு. அந்த சொல்ற உன்னதான் நம்பி இருக்கேன், உன்னதான் நம்பி இருக்கேன் பாஸ்டர் ஜெய்சர், நான் உன்னதான் நம்பி இருக்கிறேன் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. உற்சாகமா நல்ல ஒரு நல்ல சொல்றீங்களா? அவனுக்கு விஷன். மூன்றாவது, அவன் விரும்பாத ஒரு பாதையில கர்த்தரை கொண்டு போனார். அவன் விரும்பாத பாதையில கொண்டு போனார். தாய் தகப்பனை விட்டு பிரித்து, சகோதரர்களை விட்டு பிரித்து எகிப்துக்கு கொண்டு போனார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யணும், உங்க மூலமா கர்த்தர் நன்மை செய்யணும்னா, என் வழி உன் வழி, என் வழி என்ன, உன் நினைவுகள் என் நினைவுகள். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய வழியில உங்களை நடத்த ஆரம்பிப்பார். நீங்க விரும்பாத பாதையில கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நீங்க 1000 பிளான் பண்ணாலும் அது நடக்காது. அவருடைய சித்தமே உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்ப அவன் விரும்பாத ஒரு பாதை, அது என்ன பாதை தெரியுமா? கடினமான ஒரு பாதை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க கடினமான பாதை வழியா போறீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம், பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. புரிஞ்சா உடனே சொல்றீங்களா? ஹல்லேலூயா. 1:30 முடிக்க சொன்னாங்க, 10 நிமிஷம் இருக்கு. இந்த 10 நிமிஷத்துல முடிச்சிடும். பசிக்குதோ? இப்பதானே சாப்பிட்டிய? வாய்ப்பு இல்ல. நல்லா கவனிங்க. நீங்க போகிற பாதை எளிதான பாதையாக இல்லாம கடினமான பாதை வழியா போனீங்கன்னா கவலைப்படாதீங்க, நல்ல எதிர்காலம் உங்களுக்காக இருக்கு. நான் போற பாதை கடினமா இருக்கு பாஸ்டர், என்னால முடியல பாஸ்டர், அடுத்த அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியல, அந்த சூழல்ல இருக்கிறீங்களா? சரியான ரூட்ல போயிட்டு இருக்கிறீங்க. செத்து போயிடலாம் நினைக்கிறேன், அவன் செத்தா நாளைக்கு போயிடுவேன். ஐயோ, இந்த பிள்ளைகளுக்காக தான் வாழ்றேன் பாஸ்டர், இல்லை நான் செத்து போயிடுவேன். அநேகர் அப்படிதான் வாழ்றாங்க. வாழ்றது யாருக்காக? பிள்ளைகளுக்காக. பிள்ளை மட்டும் முகத்தை பார்க்கலாம், செத்து போயிடும் பாஸ்டர். அப்படிதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க போகிற பாதை ஒரு கடினமான பாதை, நீங்கள் விரும்பாத பாதை. சோதரம், நாம விரும்பாத வழிகளில் கர்த்தர் நம்மை நடத்துறாருன்னா அவருடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருக்கணும். சில நேரத்தில் நம்ம விரும்புறது எதுவுமே நடக்க கூடாதுங்க. ஆமென். என் சித்தம் அல்ல, உன் சித்தம். ஹல்லேலூயா. உங்க காரியம், உங்க பிள்ளைகள் காரியம்,
உங்க எதிர்காலம். ஒருவேளை அதை நீங்க விருப்பம் இல்லாட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தேவனுடைய சித்தமா இருந்தால் அதை ஒப்பு கொடுக்கும். 2 பையங்க, மூத்த பையன் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஊழியத்தில் என் கூட உதவியாக பிரான்சஸை கவனிச்சுட்டு இருக்கான். 2வது பையன் அவன் யூகேல போய் படித்தான், எம்எஸ் பண்ணான். நல்ல வேலைக்கு போக வேண்டிய ஒரு நேரத்தில் தான் கர்த்தர் சொன்னார், அவனை நான் ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டேன், அவனை நீ வர சொல்லு அப்படின்னு சொன்னார். உடனே ஃபோன் பண்ணேன், தம்பி நாளைக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணேன். என்ன டாடி, என்ன விஷயம் டாடி? நான் இல்லைம்மா நீ பேக் பண்ண அப்படின்னு. ஏன் அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை கூட கேட்கல, நேரம் கிளம்பி வந்தான். நேற்று நைட்டு பைபிள் காலேஜ் போனா, இன்னைக்கு காலையில் பைபிள் காலேஜ் உள்ள போனான். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கூட அது தேவன் சித்தமாக. நல்ல வாய்ப்பு. யூகேக்குள்ள போறதே கஷ்டம் நினைக்கிறாங்க. யூகேல போய் படிச்சு எம்எஸ் பண்றது சாதாரண விஷயம் அல்ல. ஆனா அதை முடிச்சு இப்பதான் உள்ள போற ஃபர்ஸ்ட் பே 3 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. முதல் சம்பளம் 3 லட்சம் ரூபாய். நான் சொன்னேன், அதை விட விலையேற பெற்ற ஆத்துமாக்களை கர்த்தர் உலக தரப்போகிறார். கீழ்படிந்து நீங்க பைபிள் காலேஜ்ல இருக்காங்க. சோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை குறித்த தேவ சித்தம் நிறைவேறும். நம்ம பிள்ளைகளை அவங்க விருப்பத்துக்குலாம் விட முடியாதுங்க. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்தும் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்குலாம் விடக்கூடாதுங்க. பிள்ளைகளை எதற்கு கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார்? நீங்க அவங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமா வளர்ப்பதற்காக, அவங்க விருப்பத்துக்கு விடுவதற்காக அல்ல. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. பலகால போடுங்க, உபவாசத்தை போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, பிள்ளையை தொடாம விட மாட்டேன் ஆண்டவரே மண்டாடுங்க, தூக்குறாரா இல்லையான்னு பாப்போம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு மகிமை. சத்தமா ஒரு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சோ போற பாதை கடினமான பாதை, நான் விரும்பாத பாதை, நான் விரும்பாத பாதை, கடினமான பாதை. நான் சொல்றேன், அதுதான் கர்த்தர் முன்குறித்த பாதை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிக்க போறேன். எத்தனை பேர் மண்பானை பார்த்திருக்க? மண்பானை பார்த்தது நீங்க பார்த்ததை பார்த்தா என்ன பயமா இருக்கு. கவனி, இந்த மண்பானை ஒரு கதை சொல்ல. கவனிங்களா? கதை சொல்லுமா? அப்பாடா கதை. இந்த மண்பானை ஒரு கதை சொல்லிச்சு. என்ன இவ்வளவு விரும்புறீங்க? மண்பானை சமையல் தான் இப்ப ரொம்ப பெஸ்ட். அதுக்காக கூட்டம் வளம் போகுது. நீங்க எல்லாரும் என்ன இவ்வளவு தூரம் விரும்பி, இவ்வளவு தூரம் என்ன நேசிக்கிறதுக்கு அமேன் சொல்ற எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் கடந்து வந்த பாதை கடினமான பாதை. குயவன் முதல்ல என்ன கையில் எடுத்தான், காலுக்குள்ள போட்டு என்ன செஞ்சான்? மிதிச்சான். களிமண்ணை காலுக்குள்ள போட்டு மிதிப்பான். என்ன போட்டு மிதிச்சான். மிதிச்ச பிறகு திரிகைகளை வச்சு என்ன செஞ்சான்? சுத்தலாம். திரிகைகளை வச்சு முதல்ல என்ன காலுக்குள்ள போட்டு மிதிச்சான். அப்ப கஷ்டமா இருந்துச்சு, பரவாயில்ல சரி தாங்கிடும். பிறகு சுத்தலாம், தலையே சுத்தி போச்சு. அப்பாடா சுத்தி முடிச்சிட்டாப்பா அப்படின்னு நினைச்சா கொண்டு போய் தீக்குள்ள நெருப்புக்குள்ள வச்சுட்டான். எங்க வச்சான்? அடுப்புக்குள்ள கொண்டு வச்சுட்டான், நெருப்புக்குள்ள கொண்டு வச்சுட்டான். என்னால தாங்க முடியல, என்ன கொண்டு நெருப்புக்குள்ள வச்சுட்டான். கலரே என்ன செஞ்சிடும்? ரெட் கலர், ஒரு வித்தியாசமான ரெட் கலர்ல உட்காரும். என்ன ஒரு நெருப்புக்குள்ள கொண்டு வச்சுட்டான். நெருப்புக்குள்ள உட்கார்ந்து நான் கதர்னேன். ஐயோ, என்ன காலுக்குள்ள போட்டு மிதிச்சியே, தாங்கிக்கிட்டேன். என்ன திரியில வச்சு சுத்தினியே, தாங்கிக்கிட்டேன். இப்ப எங்க கொண்டு வச்சிருக்கேன்? என்ன நெருப்புக்குள்ள கொண்டு வச்சிட்டியே என்று சொல்லி நான் கதர்னேன். நேரம் கழிச்சு என்ன வெளியே எடுத்தான். இன்னைக்கு நான் ஆசீர்வாதமான பாத்திரமா, உங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற பாத்திரமா, எத்தனை மணி நேரம் அடுப்பு நெருப்புல வச்சாலும் உடையாத பாத்திரமா இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கு காரணம் அந்த நெருப்புக்குள் உருவானது. நான் உருவானதே நெருப்பு. இந்த நெருப்பு என்ன செய்யும்? நான் உருவானதே நெருப்பு. இப்ப புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. பான சொல்லிச்சா, என்ன உருவாக்குறதே நெருப்புல தான் என்ன உருவாக்கணும். எந்த நெருப்பு என்ன ஒண்ணு செய்யாது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க நெருப்பில் பூத்த மலர்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நின்னு ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க உருவானதே எதுல? நெருப்புல உருவானவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், எந்த நெருப்பும் உங்களை சேதப்படுத்தாது. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட நெருப்பு உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். அந்த நெருப்புக்குள்ள அடிக்கடி நான் சொல்றேன், நண்பர்கள் பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க, நான் நெருப்புடா சொல்லுங்க. நான் சொல்ல அடிக்கடி, நான் நெருப்புடா, நான் நெருப்புக்குள்ளேயே போயிட்டு வந்தவன்டா. எந்த நெருப்பு என்ன ஒண்ணு செய்யாது. இவ்வளவு திமிர் பிடிச்சு நாங்க நிற்கிறதுக்கு அதான் காரணம். பயப்படாம நிற்கிறதுக்கு அதான் காரணம்.
எதை நின்னு ஃபேஸ் பண்றதுக்கு அதான் காரணம். ராமே சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி நாங்க அந்த நெருப்புக்குள்ளே உருவாகி வந்ததுனாலதான் எங்களுக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனையாவே தெரியல. அவன் பாடுகளா தெரியல, கஷ்டமா தெரியல. நீங்க தான் பெருசா பேசுறீங்க, எங்களுக்கு அது ஒண்ணுமே தெரியல. ஏன்னா நாங்க உருவானதே நெருப்புக்குள்ளதான் உருவாகி வந்தோம். இன்னைக்கு சொல்றேன், ஒரு மண்பான நெருப்புக்குள்ள உருவாகி அத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குமானால் உங்களை ஆண்டவர் நீங்க விரும்பாத பாதவழியா நகர்த்தி சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில நெருப்பின் அனுபவங்களுக்குள்ள கொண்டு போய் நீங்கள் அதிலிருந்து வெளியே வரும் பொழுது நன்மை செய்கிறவர்களாக, அநேகரை ஈர்க்கிறவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக. இன்னைக்கு மண்பான சபை தான் நல்லதுன்னு சொல்றான், அதான் ஆரோக்கியம் சொல்றான். அப்படி ஆரோக்கியமானவர்களாய் நன்மைக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார். சொல்லுங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி அதை நன்மையாய் நன்மையாய் உங்களுக்கும் நன்மை செய்வார், அநேகருக்கு நன்மை செய்வார். எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, ஹalleluya. கீபோர்டு தம்பி, கிட்டார் யாரா, கீபோர்டு யாரா இருக்கீங்களா? ஆமென். எல்லாரும் எழுந்து. நான் பண்ண மாட்டேன், யாரா இருந்தாலும் சரி தூக்கி எடுத்துருவேன். முடிவு எடுப்போமா? எடுப்போமா வேண்டாமா? முதல் ஜெபம் எல்லா கண்ணை மூடுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. என் பரிசுத்தத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பரிசுத்தத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் தீர்மானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பிரதிஷ்டையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கையை வைத்து ஜெபம், கையை வைத்து ஜெபம். ஷகாபால ஹந்தாரா, கையை வைத்து ஜெபம். தீர்மானத்தில் உறுதியாக இல்லை. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார், நன்மையின் பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். எடுத்த தீர்மானத்தில் நெல்லு. எத்தனை மணி நேரம் ஜெபிப்பேன் தீர்மானம் எடுத்த, எத்தனை அதிகாரம் வேதம் வாசிப்பேன் தீர்மானம் எடுத்த, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் எப்படி செய்வேன் தீர்மானம் எடுத்த. நீ எடுத்த தீர்மானத்தில் இருக்கிறியா? மீண்டும் அதை எண்ணில் கொண்டு இன்னைக்கு அந்த தீர்மானத்தில் மறுபடியும் வருவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இரண்டாவது, எனக்கு ஒரு தரிசனத்தை தாங்கப்பா, எனக்கு நீங்க ஒரு விஷன் கொடுங்க ஆண்டவரே, என்ன எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி, எனக்கு ஒரு விஷன் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு தரிசனம் வேணும் ஆண்டவரே, என்னை குறித்த எனக்கு ஒரு வெளிப்பாடு எனக்கு வேணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்த ஒரு வெளிப்பாடு எனக்கு வேணும் ஆண்டவரே. கையை வைத்திருக்கிற நீங்க கண்ணீரோடு கேளுங்க, எனக்கு ஒரு விஷயம், எனக்கு விஷயம் வேணும், எனக்கு தரிசனம் வேணும். யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுத்தவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் தருவார். உங்க எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். இந்த 2 நாட்களில் கர்த்தர் அதற்காகத்தான் முன்குறித்தார். நீங்கள் விசேஷித்தவர்கள், தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், முக்கியமானவர்கள். ஹalleluya. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்த கடினமான பாதை வழியாலும் நீர் என்னை நடத்தும் பொழுது அதிலே நான் இருப்பேன் ஆண்டவரே, அதை சகித்துக் கொள்வேன் ஆண்டவரே. அது நெருப்பின் பாதையாக இருந்தாலும், என்னால் தாங்க முடியாத வேதனையாக இருந்தாலும், அந்த நெருப்புக்குள்ள நான் இருப்பேன்ப்பா, அந்த பாடுகளுக்குள்ள நான் இருப்பேன்ப்பா. இல்ல ஜோம் 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 ஷாகா ராகா ராபா ராபா துரா ஹந்தா ராபா ராபா ராபா. நீர் அனுமதிக்கிற எந்த பாதை வழியாக நான் போவேன்ப்பா, அந்த கடினமான பாதையை நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஆமென். ஷாகா தாரா ஹந்தா ராபா. ஹalleluya. ஒருவேளை நீங்க சக்திக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை கூட இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நீ உடைந்திருந்தாலும் கூட வேறு ஒரு பாண்டமாய் கர்த்தர் உன்னை வளைவார். அவர் உன்னை உருவாக்கும் போது, அவர் உன்னை உருவாக்கும் போது நீ உடைந்தே போயிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மறுபடியும் உன்னை கட்டுவேன், மறுபடியும் ஒரு பாத்திரமாய் உன்னை வளைவேன், மறுபடியும் ஒரு பாத்திரமாய் உன்னை வளைவேன். தேவன் உன்னை உருவாக்கும் போது நான் உடைஞ்சிட்டேன் பாஸ்டர்,
என்ன ஒரு நல்ல கணத்திற்குரிய பாத்திரமா உருவாக்குனாரு. ஆனா நான் உணர்ந்துட்டேன், அப்படி யாராவது இங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு குட் நியூஸ், மீண்டும் ஒரு பாண்டமாய் கர்த்தர் உங்களை மனைவார், உங்களை குறித்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். 2 கரங்கள் எல்லாம் தலைக்கு மேல உயர்த்தி என்னை நீர் வணையும்படி, நீர் விரும்புகிற பாத்திரமாய் உருவாக்கும்படி உன் கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. ஹalleluya. எஃப் கொடுங்க தம்பி, எஃப் கொடுங்கம்மா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாத்திரமா என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில் ஒருவேளை நீங்க என்ன உருவாக்கும் பொழுது நான் உடைஞ்சு போனாலும் என்னை விட்டுறாதீங்கப்பா. சவுளை விட்டது போல என்னை விட்டுறாதீங்கப்பா. சவுளை தூக்கி எறிஞ்சது போல என்னை விட்டுறாதீங்கப்பா. சிம்சோனை விட்டு விலகினது போல என்னை விட்டு விலகினாங்க.
கத்தி கதறு கதறு. ஆண்டவர் நோக்கி அழு. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாத்திரமா என்னை உருவாக்கி இருக்கப்பா. ஒரு கணத்துக்குரிய பாத்திரமா, ஒரு பிரயோஜனமான பாத்திரமா என்னை உருவாக்கி இருக்கப்பா. என்னை வெற்றாதீங்கப்பா சொல்லி கதறு கதறு கதறு. ஓ ஷவரக்கரா. தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடு. இப்படித்தான் நான் இருப்பேன் ஒரு தீர்மானம் எடு. யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. என் சகோதரர்கள், என் உடன் பிறந்தவர்கள், என்னோடு கூட இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. நான் இப்படித்தான் இருப்பேன் ஒரு தீர்மானம் எடு. நன்மையான ஈவுகளை தருவார். உன்னை நன்மையாய் நிரப்புவார். தேசத்துக்கே உன்னை நன்மையாய் மாற்றுவார். தேசத்துக்கே உன்னை நன்மையாய். ஆவியானவர் துக்கப்படுவதை நான் சொல்லட்டுமா? நீ தீர்மானத்தில் உறுதியா இல்லையே. நீ எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இல்லையே. நீ தீர்மானத்தில் உறுதியா இல்லையே. நான் எவ்வளவு நேசிக்கிறேன். நான் எவ்வளவு நேசிக்கிறேன். உனக்காக நான் என்னெல்லாம் செய்கிறேன். தீர்மானத்தில் உறுதியா இல்லையே. தீர்மானத்தில் உறுதியா இல்லை. போறியே கண்ணீரோடு கதறி அழுது ஜோம் பண்ணுமா? இந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை வரணும்னா கதறி கதறி ஆண்டவரை நோக்கி கதறு. ஆண்டவரே, இயேசுவே, நான் கொடுக்கிறேன். நீ கத்தி கதறு. என் வாழ்க்கை மாறணும்ப்பா. எத்தனை முறை நீ சிலுவையில் அவர் அறைவீங்க. திரும்ப திரும்ப அவரை சிலுவையில் அறைவீங்க.
முக்கியமா கண்ணீரோடு நான் ஜெபிக்க விரும்புறவங்க மட்டும் நீங்க முன்னாடி வரலாம். வாலிபர்கள் வரலாம், பெரியவங்க, முதியவங்க, சிறு பிள்ளைங்க யாராலும் வரலாம். ஆனா முன்னாடி வந்து முழங்கால் படியிட்டு காதாரணும், காதாரணும், அழுது காதாரணும், ஆண்டவரை நோக்கி மன்றாடி காதாரணும். முன்னாடி வந்து முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் திரும்ப வாங்க வாங்க வந்து ஆண்டு சமூகத்தில் விழுந்து ஜெபம் முன்னாடி வாங்க. திரும்ப கூப்பிடுற ஆவியானவர் ஏறுனா யோசிக்காம முன்னாடி